தனியல்ல இருக்கும் ஆபாதத்தோட வந்து பூஜை. ஸ்ரீசைலேஷ ஸ்ரீசைலேஷயாத்ரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம். இந்த தனியன் சொல்றதுக்கு அப்புறம் நீங்க பேச வேண்டாம், நான் தான் பேசணும். சவுண்டா இப்ப சொல்லிக்கலாம். அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜயுக்மருக்ம ததிதராணி நாயமே மத்குரோ பகவதோஸ்ய தயைதசிந்தோः ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயः தயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன வதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேः பகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகடம் நதோஸ்மி நித்யம். நமாமி மூர்த்னா நமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாத்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாந்திரேனோ பரகால யதீந்திரமிஸ்ராம் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். இதுவரை பொது தனியர்கள் நாம் அனுசந்தானம் இந்த திவ்ய பிரபந்தம் சொல்றதுக்கு முன்னாடி இல்ல அனுசந்தானம் பண்ணணும். பண்ண பிறகுதான் திவ்ய பிரபந்த பாஷணங்களே ஆரம்பிக்கும். திருப்பாவையா இருக்கட்டும், எது சொல்றது ஆரம்பம், இதை அனுசந்தானம் பண்ண பிறகுதான் தொடங்கணும். இப்ப திருப்பானாடு அருளை செய்திருக்கக்கூடிய மரணாதிபிரான்
அதற்கு இருக்கக்கூடிய தனியன். ஆபாதசூரம் அனுபூய ஹரிம் சயானம் மத்யே கவேர துஹிதுஹு மத்யே கவேர துஹிதுஹு முதிதாந்தராத்மா அதிருஷ்டாம் நயனயோகோ விஷயாந்தராத்மாம் யோனிஷ்சிகாய மனவை விவாகனம் தம் காட்டவே கண்ட பாத கமல நல் ஆடையுந்தி பாத கமல நல் ஆடையுந்தி பாத கமல நல் ஆடையுந்தி. இது வந்து 3 தடவை தமிழ்ங்கிறதுனால 3 தடவை சொல்லி திருப்பி. பாத கமல நல் ஆடையுந்தி தேட்டது முதரபந்தம் தேட்டருமுதரபந்தம் தேட்டருமுதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி கண்கள் மேனி வாட்டமில் கண்கள் மேனி வாட்டமில் கண்கள் முனியேறி தனி புகுந்து முனியேறி தனி புகுந்து முனியேறி தனி புகுந்து வாட்டினால் கண்டு வாழும் வானத்தாள் பரவினோமே இதுவரைக்கும் அவருடைய தன்மை. திருவுக்கும் திருவாகிய சிவனாக திருவாகநாதன் ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே நம்ம அருகிலே வீட்டிருக்கக்கூடிய இருப்பு சம்சாரிகளாக பிறந்திருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களை தன் வசப்படுத்துவதற்காக மேலிருக்கக்கூடிய வைகுண்டத்தையே விட்டு எம்பெருமான் இங்கே நித்திய வாசம் பண்ணுகிறான். அதற்கு வைகுண்டம் பரமபதம் அப்படின்னு பேருன்னா இதுக்கு பூலோக வைகுண்டம் அப்படின்னு பேரு. ஸ்ரீரங்கத்துக்கு பிரத்யக்ஷம் பரமம் பதம். பிரத்யக்ஷம் என்றால் கண்களாலே கண்டு அனுபவிக்கத்தக்க பரமபதம் இது. மேல இருக்கிற பரமபதம் இது எல்லாம் உடம்ப விட்டுட்டுதான் போய் அனுபவிக்க வேணும். உடம்ப விட்டா என்ன இருக்கு? உடம்ப விட்டாதான் உயிரே இருக்கு. உடம்புங்கிறது வெறும் இயங்கக்கூடிய ஒரு அஜடமாக இருக்கக்கூடிய ஒரு, அதாவது ஒரு ஜடமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அசித்துன்னு சொல்லுவோம். உயிரற்ற பொருளாக இருக்கக்கூடியது இந்த உடம்பு. இந்த உடம்பை இயக்க வல்லதாக இருக்கக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய உயிர். எப்பவுமே உயிர் இருக்கிறதுனாலதான் இந்த உடம்ப பெருசா கொண்டாடுறோம். வாங்க வாங்க சார் அப்படின்னு எல்லாம் கொண்டாடுறது எது வரைக்கும்? உள்ள உயிர் இருக்கிற வரைக்கும். இப்போ உயிர் பிரிந்ததுன்னு சொன்னா அது உயிர் பிரிந்த மலை துண்டம். இது மேல இருக்கிற பரமபதம் உயிராக இருக்கக்கூடிய ஆத்மா, அது போய் அனுபவிக்கக்கூடிய உலகம் பரமபதம். இந்த உடலுக்கு அந்த தகுதி கிடையாது. இது எப்படிப்பட்டது உலகு? இந்த உடலானது அப்படின்னா இந்த உலகே பிரகிருதி மண்டலமே அச்சேதன வஸ்துக்களின் கலவைகளால் ஆகியிருக்கக்கூடிய விஷயம். இதற்கு எம்பெருமான் புலனாகாதவனாக இருக்கக்கூடிய அப்படின்னா இந்த 5 புலன்களுக்கும் எட்டப்படாது உயர்ந்தவன் பரமாத்மா. ஏன்னா நம்ம போன்ற உடல்களுக்கு மட்டும் இல்லை, தேவ பிரம்மா வரைக்கும் இருக்கிற உடல்களுக்கும் அப்படித்தான். இப்ப பிரகிருதி மண்டலத்துல இருக்கக்கூடிய எல்லா வகையான உடல்களும்
எம்பெருமானை காண்பதற்குண்டான சக்தி அற்றது. இதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். நம்ம சொல்றோம் கண்ணை கொண்டு சுவாமி இங்க இருந்து வாசல் என்ன நடக்கிறதுன்னு பாருங்க அப்படின்னா, உபன்யாசத்தை பாக்குறதா வாசல்ல பாக்குறதா? இல்ல வாசல்ல எந்த வரைக்கும் பார்க்க முடியும்? கண் பார்வை எது வரைக்கும் போகுமோ. அப்ப இதற்குண்டான ஒரு புலனுக்கு உண்டான ஒரு சக்தி குறிப்பிட்டதா இருக்கு. பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கான் அப்படின்னா, ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கான் எம்பெருமான். புலன்களாலே அறிய முடியாதவனாக இருக்கக்கூடியவனாக சர்வேஸ்வரன் இருக்கான். இது யாருடைய புலன்களுக்கும்? மேல இருக்கிற பிரம்மா சிவன் முதலான சகல தேவதைகளுடைய புலன்களுக்கும். இது வேதமே சொல்றது. ந சக்ஷுஷா பஷ்சதி கஷ்சனைனம். இது வேத வாக்கியம். ந சக்ஷுஷா பஷ்சதி ந சக்ஷுஷா. கண்கள் காண முடியாதபடி இருக்கிறது. சக்ஷுஷானா கண்கள். பஷ்சதினா பார்க்க முடியும். ந பஷ்சதினா பார்க்க முடியாது. ஆமா, நம்மால கண்களுக்கு பார்க்க முடியாது தானே அப்படின்னு நாம சொல்றோம்னா இல்ல. கஷ்சனைனம். தாங்கிற பிரம்மாவுக்கும் கஹான்னு சொன்னா பிரம்மான்னு அர்த்தம், ஈசகான்னு சொன்னா சிவன் அர்த்தம். அங்கேந்து தொடங்கி இருக்கிற சகல தேவதைகளாலும் காண முடியாதபடி இருக்கக்கூடிய பரமாத்மா. இது அழகா தெரிவிக்கிறார் ஆழ்வார் தமிழ் பாசுரத்துல. கட்கரிய பிரமன் சிவன் இந்திரன் இவர்க்கும் கட்கரியவன். இவ்வளவு எளிமையா சொல்றாரு பாருங்க. கட்கரியவன். யார் கட்கரியவன்? நம் கண்களுக்கு தேவதைகள் கட்கரியவர்கள். நம்ம கண்களால யாராவது தேவதையை பார்த்தேன்னு சொல்ல முடியும்? சாதாரண இருக்கக்கூடிய இது மேல இருக்கிற தேவதைகள் பிரம்மா சிவன்கிறது பக்கத்திலேயே போக வேண்டாம். இதற்கு மேலேயே மனுஷ கந்தர்வர்கள் இருக்கா, தேவகந்தர்கள் இருக்கா, பித்ரு தேவதைகள் இருக்கா. இதெல்லாம் கடந்துதான் அங்க போனோம். இதெல்லாம் கடந்து இந்திரண்ட போகணும். அதுக்கப்புறம் போனோம் சிவனிடத்துல. அதை கடந்து பிரம்மாவிடத்துல போகணும். இதெல்லாம் நம்ம கண்களால தெரியுமான்னா ஒண்ணும் தெரியாது. ஏதோ வேதம் சொல்றது தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு இத்தனை தேவதைகள் இருக்காளா? மனுஷர்கள், மனுஷ கந்தர்வர்கள், தேவகந்தர்வர்கள், பித்திருக்களுக்கு உண்டான தேவதைகள், இப்படி இத்தனை தேவதைகள் இருந்தான்னா இதை கடந்து நம்ம போய் பார்க்கணும்னா பார்த்தோமா? பார்க்க முடியல. இப்ப இந்த கண்களுக்கு, நம்முடைய ஐம்புலன்களுக்கு எட்டாவது இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்காளே, கட்கரிய பிரமன் சிவன், பிரம்மன் சிவன் முதலான தேவதைகளை ஒரு கண்களாலே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கட்கரியவர்களுக்கும் கட்கரியவன் எம்பெருமான். அவர்கள் கண்ணுக்கும் புலப்படாதவன். அவருடைய மேன்மை அப்படி அவ்வளவு உயர்ந்ததா சொல்றது. வேதம் சொல்ற வாக்கியத்தை அப்படியே ஆழ்வார் நமக்கு தமிழ் ஆக்கி கொடுக்கிறது. அவர்களுக்கும் பரமபதம் எங்க, எப்படி எம்பெருமானை அனுபவிக்க வேணும், அது எப்படி உயர்ந்ததாக இருக்கக்கூடிய இடம் தெரியாது. பிரம்மா சிருஷ்டித்த பிறகு பல காலம் தபஸ் பண்றார். 1000 வருடங்களுக்கு, 1000 அதாவது யுகங்களை கடந்து அவர் பண்ணக்கூடிய தபஸ். அப்படி பண்ணியும் எம்பெருமான் அவர் கண்ணுக்கு புறப்படாதவனாக இருக்கிறார். இப்ப விதவிதமா எம்பெருமான் அவனுடைய கண்ணுக்கு தோற்றுகிறார். அன்னமாய் அண்ணன் அருமறு பயந்தான். அன்னமாய் அன்று அங்கு அருமறை பயந்தான். அந்த உருவுல வர்றான் எம்பெருமான். பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்றான். இன்னொரு தடவை ஹயக்ரீவனாக வருகிறான். ஒரு குதிரை முகத்தவனாக வருகிறான் எம்பெருமான். ஹயக்ரீவன் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்பதான் எந்த கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும், எப்படிப்பட்ட விஷயம் வாங்கலாம் அப்படின்னு அந்த பெருமான் அழகா பிடிச்சுக்கிறாங்க. ஹயக்ரீவன் ஞானத்திற்குண்டான கடவுளாக குதிரை முகத்தோனாக பகவான் தோன்றிருக்கிறான். பிரம்மாவுக்கு உபதேசம் பண்றான். இப்ப பிரம்மாவுக்கு குழம்புறது பகவானே உண்மையிலேயே அவனுடைய உரு என்ன. ஒவ்வொரு தடவை ஒரு ஃபேஸ் கட்ல வரைய எது உண்மையான உரு தேவரையுடைய, எது உண்மையான முகம். அப்ப பகவான் சிரிச்சுட்டே பிரம்மாவிடத்துல சொல்றான், பிரம்மா அதை பார்க்கிற அளவுக்கு இன்னும் உனக்கு உண்டான தபஸ் சித்தி பெறலைங்க. அது உண்மையான உரு எப்படிப்பட்டதுங்கிறது நீ காண முடியுமான்னா காண்பதற்குண்டான யோகியதை உனக்கு இன்னும் வரல. அதுக்கு இன்னும் பல காலம். அதத்தான் அழகா சொல்ற திருமாலை பாசுரத்துல நாம எல்லாம் அனுபவிச்ச விஷயம். எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தால் வெல்கி நிற்ப ஆணைக்கண் அருளையீர்ந்த கண்ணரா உன்னையன்னோ கலைகனா கருதுமாறே. எண்ணிலா ஊழி ஊழி, அத்தனை ஊழி காலங்கள் இத்தனை தேவதைகள் ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணிட்டே இருக்கா. எம்பெருமானை காண்போமா காண்போமா, காண முடியுமானவர்கள் எல்லாம் இவ்வளவு தபஸ் பண்ணி கிடக்க ஒரு ஆணை கத்தித்துன்னு சொல்லி, நாராயணா ஓ மணிவண்ணா அகலையாய் வாராய்.
என் ஆரிடரை நீக்காய், ஒரு ஆணை கூப்பிட்டு எம்பெருமான் பறந்தோடி வருகிறான், அதனை பதறி ஓடி வருகிறான். வேகமா வரைச்ச அலங்காரமே சரியா பண்ணிக்க தெரியல அவனுக்கு. அரை குலைய நிலை குலைய ஓடி வந்தான். ஆழ்வார் சொல்ற, எந்த வஸ்திரத்தை எங்க போட்டுக்கணும், எந்த ஆபரணத்தை எங்க வச்சுக்கணும் இன்னைக்கு கவலையே இல்ல. கண்ணாடி பார்க்கணும். சுவாமி இது ஆன் பண்ற டக்குனு மொபைல, கரெக்டா இருக்கு எல்லாமே. மொபைலே கண்ணாடியா மாறிடுது. கோவிலுக்கு வந்தா உண்மையிலேயே பகவான பாக்குறானா மொபைல பாக்குறானா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. பெருமாள் மொபைலுக்குள்ள வந்தா கோவில கூட மொபைல்ல பார்த்துவாங்க, நல்லா இருக்காரு, எத்தாப்புலதான் இருக்காரு. இப்ப இது அவ்வளவு சௌகரியமா இருக்கு. இப்ப எம்பெருமானுக்கு ஒரு தடவை கண்ணாடியை பார்க்க கூடாது. திருவாராதன் அப்ப அது ஒரு உபசாரம். எம்பெருமான் திருமுகத்தை அப்படி திருக்கண்ணாடி முன்னாடி காண்பிக்கணும். நாம மறந்துடுவோங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார், நேரா கருடனை முன்னாடி வச்சுட்டார் எப்பொழுதுமே. அவருக்குதான் எப்பவும் கண்ணாடி, பர்மனன்ட் கண்ணாடி. ஸ்ருதிமயம் அதிஹர்ஷ பிரஷ்னயஸ்மேரவக்த்ரம் மணிமுகுரமிவாக்ரே மங்களம் ரங்கதாம்ரம். இன்னும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல நம்பெருமாள் அவருக்கு முன்பு பார்த்தா சின்ன கருடன், தாண்டி வெள்ள வருஷம் பார்த்தா பெரிய கருடன். அப்புறம் உள்ள பெருமாள் எழுந்தருளி புறப்பாடெல்லாம் முடிஞ்சு பெருமாள் உள்ள எழுந்துருவார். அதற்கு ரொம்ப அழகான கதி பேரு சர்ப்ப கதின்னு பேரு. இப்படி அப்படி உள்ள பொறிச்சு அப்படி குனிஞ்சு இப்படி எழுவார் நம்பெருமாள் எழுந்துருச்சு. அப்ப அந்த சர்ப்பகத்தியில போய் உள்ள எழுந்தருளி அந்த காயத்ரி மண்டபத்துல எழுந்துருள பண்ணுவான் நம்பெருமாள். அதுக்கு நேரா பார்த்தா ஒரு கண்ணாடி இருக்கும், அழகா சின்னதா கண்ணாடி, இந்த கியூ போற வரிசையில. எப்பொழுதும் நம்பெருமாள் எழுந்துள்ள வச்சு அவருடைய திருமுக மண்டலத்தை அவர் பார்க்கணும், அழகா அற்புதம். நித்தியம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கிறது யாரு, கருடன் தான். இந்த கருடனையே வாகனமாக கொண்டு ஒரு ஆணைக்காக எம்பெருமான் கீழே ஓடி வருகிறான். ஆச்சரியப்படுகிறார்கள் ஆழ்வார்கள் எல்லாம், ஆச்சாரியர்கள் எல்லாம். எத்தனையோ காலங்கள், ஊழிக்காலங்கள் தவம் செய்து கிடக்கிறார்கள். எப்படிப்பட்ட மகான்கள், பெரிய தேவதேவர்கள், எத்தனையோ ரிஷிகள் நன்றாக தன்னுடைய புலங்களை அடக்கி போந்தவர்கள். அவர்களுக்கு கண்ணுக்கெல்லாம் பலப்பட மாட்டேங்கிற ஒரு ஆணை ஒரு முதலை பிடிச்சதுன்னு கத்திட்டு கூப்பிட்டு முதலைய அதை போய் சிரச எம்பெருமான் சேதிப்பதற்காக, அது தலை அறுப்பதற்காக இவன் ஓடி வரணுமான்னு அங்கிருந்து குடு 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 குடுன்னு. மாத்திரம் ஒரு எறும்பை ஒரு தள்ளு தரணும்னா அது யாரையும் சின்ன பசங்க தள்ளி விடுப்போம் அப்படின்னா போவான். இவர் பெரிய கடப்பாரு அதெல்லாம் கொடுத்து என்ன பண்றேன் பாரு எறும்பு, அப்படி ஓடுவோட மரண. இங்க நந்தகோபன் பண்ண இத சொல்றா, ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். ஊர்வேல் கொடுந்தொழிலன், ஊர்வேல் கூர்மையான வேலை வச்சுட்டு இருக்கான் நந்தகோபன். நந்தகோபன் எப்படிப்பட்டவன் ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்துல சொன்னா, பசும்புல் சாவ மிதியாதவர். நந்தகோபன் நடந்து போகணும்னா அந்த இடம் மண்ணா இருக்கணும், இருந்தாதான் நடந்து போவான். அது மணலா இருக்கணும், மணலா இருக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்க. இவன் நல்ல மண்ணாக இருக்கிற பசுமை மண்ணா இருக்கிற இடத்துல காலை வைக்க மாட்டான். ஏன்னா ஒரு புல் இருந்ததுன்னா ஐயோ என் கால் மிதித்து அந்த புல் செத்து போடுவேங்கிறான். அப்படி இறக்கணும் யாருக்கு, நந்தகோபனுக்கு. பசும்புல் சாவ மிதியாதவர். இன்னைக்கெல்லாம் அதுலதான் நடக்கணும், நல்லா ஏறி ஏறி நமக்கு நடக்கிறது. நந்தகோபன் அவ்வளவு கருணை உள்ளம் படைத்தவன். இது எப்ப வரைக்கும், அவர் பேச்சுலரா இருக்கிற வரைக்கும் இல்ல, கல்யாணமாயி குழந்தை பிறக்கிற வரைக்கும், அப்பான்னு ஸ்தானம் அடைகிற வரைக்கும். எப்பா கிருஷ்ணனுக்கு அப்பான்னு ஆயிட்டாரோ நந்தகோபனா இதுன்னு கேட்கும்படி ஆயிடுச்சு. என்ன கருணையே இல்லை இந்த நந்தகோபனுக்கு, இவ்வளவு கொடூர மனசாயிட்டாரு. என்ன பார்த்தா இனி, ஐயோ நந்தகோபன் கையில கொடுமையான வேலை படிச்சுட்டு இருக்க, என்ன பண்றாரு அந்த வேலை வச்சுன்னா, கிருஷ்ணன் அழகா தொட்டில அப்படி தவழ்ந்து இருக்காங்க, தொட்டில அப்படி தொட்டில தாளாடிட்டு இருக்கா, அழகா தொட்டில் இப்படி ஆடின்னு இருக்கு. அது பக்கத்துல ஒரு சின்ன எறும்பு, அது பாவம் கருப்பு எறும்பு சின்னதா இருக்கிறது, இத்தினோண்டு ஊர்ந்து போச்சு. ஊரை கேந்து பார்த்த நந்தகோபன் ஒரு பெரிய வேலை கொண்டு வந்து வேகமா கூட்டிட்டு வராரு. அதுக்கு ஐயோ ஒரு எறும்பின் பெயர்ல இவ்வளவு பெரிய வீரர், இவர் ஒரு ராஜா, அந்த ஊருக்கே ராஜா இவர் தான். எத்தனை கீழே இருப்ப ஆட்கள், இவர் பேர் அதை வேற வேற கொண்டு வரணுமான ஒரு சின்ன எறும்பு இருக்கிற இப்படி கையப்படி தட்டினா போருவேன். அவர் எப்படி ஆயிடுச்சுன்னா, கிருஷ்ணன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு இத பார்த்து அப்படி பண்ண தோன்றதான். இது பாப்பம் இல்லையா அப்படின்னா, எம்பெருமானுக்காக செய்கிற உன்னத செயல் பாபமாகாது. மண் நிமித்தம் கிருதம் பாபம் அது கூட எப்படி புண்ணியம், அது புண்ணியமே என்று எம்பெருமான் தன்னுடைய திருவாக்காலே சொல்லுகிற. திருமாலையில பார்த்தோம், தலை அறுப்புண்டும் சாகேன்னு ஒரு வார்த்தை சொல்றது மட்டும் இல்ல, எனக்கு குறிப்பென கடையுமாகில்
நின்பால் பொறுப்பறியதர்கள் பேசில் போவதே நோயதாகி. குறிப்பென கடையுமாக என்ன பண்ணுவேன்? உடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கர்மம் கண்டான். அந்த இடத்துல பார்த்தோம். அப்ப அது ஆழ்வார் சொல்லபடியான வார்த்தை இது பாப்பமாகாதா? இல்லை. எம்பெருமானை தவறாக பேசுகிறவனுடைய பாபத்தை போக்கிற புண்ணியம் கிடைக்குங்கிற தலையை அறுத்து போடுறதுனால அந்த புண்ணியம் கிடைக்கிறது எனக்கு கொண்டாடி காண்பிக்கிறாருங்க. அப்ப இந்த இடத்துல பகவான் வேகமா ஓடி வரணுமான்னு, தான் வரணுமான்னு, நிலைகுலை அரைகுலை ஓடி வர வேண்டுமா என்ன? ஆபரணங்கள் எல்லாம் விதவிதமா வேற வேறையா வச்சுட்டு ஓடி வரணுமான்னு வேண்டியதே இல்லை. ஆனா எம்பெருமானுக்கு என்னன்னா, அந்த கஜேந்திர ஆழ்வான் அழைத்தான் உடனே எல்லாத்தையும் மறந்துதான் எம்பெருமான். தான் சர்வேஸ்வரன் சங்கல்பம் பண்ணா போறோம், போய் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. தனக்கு ஆயுதங்கள் இங்க நினைச்சா போறோம். எம்பெருமான் எங்க நினைக்கிறாரோ கருதுமிடம் பொருதுன்னு ஆழ்வார் பாசுரங்கள் இருக்கு. தமிழே அழகது. கருதுமிடம் பொருது. சக்கரத்தாழ்வார் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எம்பெருமான் எங்க நினைக்கிறாரோ அவங்க போயிட்டு காரியம் பண்ணிட்டு திரும்பி. அப்படிப்பட்ட சுதர்சன ஆழ்வாரை வச்சுட்டு எம்பெருமான் சுலபமா ஒரு காரியத்தை பண்ண வேண்டி இருக்க. ஆனா அப்படி பண்ணாதபடி தானே கருடன் மீது ஏறி ஓடி வந்து பரமத்துல பதறா இல்லாம என்ன இவ்வளவு வேகமா ஓடுறார். கையை கொடுக்குறார். அழகா சேனமதிரியார் வந்து கையிலாக்குன்னு கொடுக்கறச்சு. அவர் கையை தட்டுறார். பாதுகைகளை வைக்கிறார். பாதுகையை உதறி தள்ளுறார். வேகமா போய் திருடனிடத்துல கிளம்புறார். முக்கியமா ஒரு காரியம் பண்ண மறந்துகிறார். எப்ப இருந்தாலும் பெருமாள் பண்ணாமே இருக்க மாட்டார். என்ன? எங்க போனாலும் போறச்சே அந்த புறத்துல போய் நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டுதான் கிளம்பு. இன்னைக்கும் தாயார் அனுமதியோட தான் கிளம்புறவர் பெரும். பாருங்க, நாளைக்கு உற்சவம் ஆரம்பம். எங்கே இருந்து? திருமலை தாயார் சன்னதியிலேருந்து அந்த மண் எடுத்துதான் தொடங்குற விஷயம். அவள் சம்பந்தத்தாலதான் ஏற்றம். இப்ப எம்பெருமான் அதை கூட சொல்ல மறந்துட்டார். கிமிதிச்சா அக்குலாந்தபுரம், அந்த புறத்துல இருக்கிறவர்கள்லாம் ஒரே கவலையில முடியிருக்கா. இப்படி சொல்லாம கிளம்பவே மாட்டாங்க. இது என்ன சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டா? ஏதான ஒரு நாள் சொல்லிட்டே இருக்கிறவர் ஒரு நாள் சொல்லாம போயிட்டா உடனே அவ்வளவுதான். அது பெரிய போராட்டம். என்னமா சொல்லாம போயிருக்கு. அவ்வளவு அர்ஜென்ட், அவ்வளவு வேகம் இருக்கு. சரி, கிளம்பி கருடன் மீது போனா, கருட வாகனம்னா அவர் எப்படிப்பட்டவர் கருடன்? அடுத்த க்ஷணத்துல போய் நிற்கக்கூடிய. பார்த்தா பெருமாள் நினைக்கிறது, இந்த கருடன் வேகமே பத்திரையா ஐயா போராது போயிருக்கு. இதுல ஸ்லோயஸ்டா போறாரு இவர். தூக்கி கருடன் எடுத்து தான் கட்டத்தை வச்சுட்டு அவர் வந்து குதிச்சாராம் பெருமாள் நடக்க. சில பேர் வண்டி எடுத்துன்னு போவா, அது பஞ்சரை எடுத்துன்னு அதை தலையில தூக்கி வச்சுட்டு போறா மாதிரி வந்து குதிக்கிறாரா பெருமாள். இங்கேருந்து வந்து ஒரு க்ஷணம் முதலை தலையெடுத்து போடுவதற்கு ஒரு க்ஷண காலம் தானே அப்படின்னா, அதன் பிறகு அதனுடைய புஷ்பத்தை எடுத்து நேரா அந்த யானை தன் கையிலே வைத்திருக்கிற புஷ்பத்தை எடுத்து தான் தன்னுடைய திருவடிகள்ல வாங்கி ஸ்வீகரிச்சிருக்கான். இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, இதை என் திருவடியில சேர்க்கணுங்கிறதுக்கு தானே உன்னுடைய ஆசையாக இருந்தது. அதற்காக தானே ஓடி வந்தான். ஓடி வாங்கி அந்த புஷ்பத்தை தன் திருவடியில சேர்த்துட்டான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய உத்திரியத்தை எடுத்துட்டான். ஆச்சரியர்கள்லாம் ஆச்சரியமா அனுபவிக்கிற அந்த அனுபவம். இந்த கஜேந்திர ஆழ்வானுடைய பாதத்தை அந்த உத்திரியத்தை வச்சு ஒத்தி கொடுக்குறான் எம்பெருமான். ஐயோ, இதுதானே உன் முதல்ல பிடிச்சது, இதைத்தானே அவன் முதல்ல வந்து அவனை துன்புறுத்தும்படியாக நின்றது என்று சொல்லி அதை தடவி கொடுக்கிறான், ஒத்து கொடுக்கிறான் எம்பெருமான். ஒத்துவாடைன்னு சொல்லுவாங்க, திருவொத்துவாடை அப்படின்னு பேர். அந்த மாதிரி அதை வருடி கொடுக்கிறான் எம்பெருமான். இதைத்தான் ஆழ்வார் பார்த்தார். என்ன ஆச்சரியம் இது! ஆணைக்கு அன்றருளையீந்த கண்ணரா உன்னை என்னோ கலைகனா கருதுமாறே. கஜேந்திர ஆழ்வானுக்காக ஓடி வந்து எல்லாரும் வெட்கப்படுறான். இன்னும் இத்தனை காலம் தபஸ் பண்றோம், நம்ம பக்கத்துல வரமாட்டேங்கிற எம்பெருமான் ஒரு யானை அழைத்ததற்காக இப்படி அதறி பதறி ஓடி வந்தானே என்று கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன். இந்த சர்வேஸ்வரனை இந்த தேவர்களும் இன்னவன் இப்படிப்பட்டவன் என்று அறிய முடியாது இருக்கக்கூடிய பரமாத்மா. மேல எங்கேயோ இருந்தா என்ன ஆகும்? நாம் எல்லாம் மறந்தே போயிடுவோம், விட்டே போயிடுவோங்கிறதுக்காக நம் கண் காணும்படியாக ஸ்ரீரங்கமாகிற திவ்யதேசத்திலே எழுந்துள்ளுகிறான் என்பருவான். அதுக்குதான் இதுக்கு பேர் என்ன? பூலோக வைகுண்டம் பிரத்யக்ஷம் பரமம் பதம். ரொம்ப அழகான ஸ்லோகம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இங்க காவேரி, அங்க விரஜ, அதற்கு பேர் வைகுண்டம், இங்க ரங்கமந்திரம்னு பேர். அங்க வாசுதேவன் பேரு, வைகுண்டத்திலே பரவாசுதேவன் இங்க இருக்கக்கூடிய பெருமான், இங்க ரங்கேஷன். இதுதான் பிரத்யக்ஷமான பரமபதம். இந்த ஐம்புலன்களாலே கண்டு அனுபவிக்க தகுதியாக பெற்ற ஒரு பரமபதம்.
இப்ப இத எம்பெருமான் தன் பெருமைகளை யாரை கொண்டு உணர்த்த வேணும்? நம்மையே கொண்டு உணர்த்தணும்னு ஆசைப்பட்டான். அழகா ஆச்சாரியர்கள் சொல்லுவார், மானை காட்டி மானை பிடிப்பாரை போலே. ஒரு மானை பிடிக்கணும்னா ஏற்கனவே பிடிச்சு வச்ச மானை கொண்டு இன்னொரு மானை பிடிப்பார். அத போல ஒரு யானையை பிடிக்க வேண்டும் என்றால் காட்டு யானையை ஏற்கனவே பிடித்து பழக்கப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு யானையை கொண்டு பிடிக்கும். இந்த குமிக்கி யானை இதெல்லாம் பேர் சொல்றாங்க. இந்த யானையை பிடிக்கக்கூடிய விதம் என்பது இது பழக்கப்பட்டதாக இருக்கிறச்சு. இதை காட்டி இன்னொரு யானையை பிடிக்கிறா போல நம்மிலே சில பேரை கொண்டு திருத்தி அவர்களை கொண்டு நம்மை பிடிக்க பார்க்கிறான் எம்பெருமான். ஏன் வேதத்தை கொடுத்தான், படிக்கிற மாதிரி இல்லை. தானே அவதாரம் பண்ணா, அதெல்லாம் அவதாரத்துல பார்த்தவாளுக்கு தெரியும், நமக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்லை. ரிஷிகளைத்தானும் அவதரிக்கும்படியாக செய்து உபதேசிக்கும்படியா செய்தான், கேட்பார் இல்லை. அப்ப நம்மிலே சில பேராக இருக்கக்கூடியவர்களை எடுத்து ஆழ்வார்களாக மயர்வர மதினம் அருளப் பண்ணினான். அவர்களுக்கு எல்லையில்லாத ஞானத்தை கொடுத்தான். உள்ளத உள்ளபடி பார்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறான் பகவான். அதான் பெரிய கஷ்டம். இருக்கிறத இருக்கிறபடி பார்க்கறதே கஷ்டம். ஏன் ரொம்ப முக்கியமா இருக்கிற ஆத்மாவை பத்தி என்னைக்காவது சிந்தனை பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம். எதை பத்தி சிந்தனை பண்ணுவோம்? அதிகமா இந்த உடம்பை பத்தி தான் பண்ணுவோம். ஐயோ கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, எழுந்துக்க முடியலையே, அப்படியாச்சே. என்னைக்காவது ஒரு நாள் தப்பி தவறி இந்த உயிர்னு சொல்றாளே, ஆத்மாங்கிறாளே, அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அது எதுக்கு சுவாமி? என்னைக்காவது போறச்சே அது பாக்குறது போறோமா, தெரிஞ்சுக்க போறோமா? ஆனா உண்மையா நாம சொல்றது என்ன? நீங்க எதுல இருக்க? நான் ரொம்ப ஆன்மீகத்துல மூழ்கிட்டேன். ஆன்மாவை பத்தி தெரிஞ்சாதானே ஆன்மீகம். ஆன்மாவை பத்தி அறியக்கூடியதாகவும் அதுல இருந்து உள்ள இருக்கிற பரமாத்மாவை அறிவிப்பதாகவும் இருக்கிறதுனால ஆன்மீகம்னு பேரு. இப்ப நாம பார்க்கறது எதுவா இருக்கு? இந்த உடலைத்தான் நிறைய. ஏன் சுவாமி உடலையே பார்க்கிறோம்னா, உடல் தான் நம்மை அதிகமாக இழுக்கிறது. கண்ணு இது வேணும்னு கேட்கறது, வயிறு பசின்னு கேட்கறது. ஏன் அப்படின்னா அந்த உடலினுடைய அமைப்பே பகவான் அப்படின்னா சொல்லுங்க. இந்த இந்திரியங்கள்னு சொன்னா எவ்வளவு போட்டாலும் போராதுன்னு சொல்றோம். சொல்றாரு ஒருத்தர், எங்க வீட்டுல பக்கத்துல குழி தோண்டினா பாருங்க, இன்னும் மூடாம வச்சிருக்கும். ஆழ்வார் சிரிச்சுட்டே சொல்றாரு, அதாவது எதையாவது மண்ணை போட்டா மூடும், உனக்கு இருக்கே ஒரு குழி, மூடாத குழி ஒண்ணு இருக்கு. என்னென்ன தூரா குழி தூற்று வயிறு ஒண்ணு இருக்கு பாருங்க. அடேங்க அப்பா, இது எவ்வளவு போட்டாலும் முடிஞ்சு போச்சு. அப்பா ஃபில்லப் ஆயிடுதுன்னா அடுத்த 4 மணி நேரத்துக்கு திருப்பி கேட்கும், சிக்னல் வருது, எங்க அடுத்தது எப்ப? அடுத்த நாள். நல்ல வேலை பகவான் பண்ண ஒரு கிருபை, ராத்திரின்னு வச்சு ஒரு தூக்கம் வச்சாரு பாருங்க. இல்லைன்னா அப்பயும் என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம என்னெல்லாம் வேணும்னு சொல்லுவோம். நல்ல வேலை பெருமாள் பண்ணது. இப்ப அதுக்கு போராதுங்கிறார். நைட்டுகள்லயும் நாங்க கடை நடத்துறோம், நீங்க தூக்காம இருந்தா வாங்குவோம். அது ஒரு தனியா ஓடுறது. எம்பெருமான் கஷ்டப்பட்டு அந்த வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுத்தாதான். அவர் சொல்றார், அடே நல்லதுக்குன்னு ஏகாதசி தோறும் ரெஸ்ட். சுவாமி அப்பதான் பசியே 2 மடங்கு ஆகுது. அது உடலுக்கும் நல்லது மட்டும் இல்லை, மனசையும் சுத்தப்படுத்துறது, ஆத்மாவுக்கும் நல்ல சத்ததியை காண்பிக்கிறது, உனக்கு வேண்டிய நற்பலன்களையும் சேர்த்து கொடுப்பதாக இருப்பது ஏகாதசி. பிரபணனாக இருக்கிறவன் கைங்கரிய ரூபமாகவே அனுஷ்டானம் வச்சுக்கலாம், மற்றவர்களுக்கு பலனை கொடுப்பதாகவே. ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒரு பேரு. இது பாப்பங்களை போக்குற ஏகாதசி, இது புத்தகங்களை கொடுக்கக்கூடிய ஏகாதசி அப்படின்னு ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பேர சொல்லணும். அப்பயாவது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போமான்னா அப்பயும் விட போறது இல்லை நாம. இப்ப இந்த புலன்கள் வேண்டும் 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 என்று கேட்டு வாங்கிக் கொண்டே இருக்க, இந்த புலன்கள் எதை மறக்கின்றன? எது உண்மையான விஷயமோ அதை காண்பதற்கு மறக்கின்றன. அது தெரிய மாட்டேங்குது. ஒரு மிஷினை வச்சிருக்கோம், இந்த மிஷினை வச்சுதான் உள்ள இருக்கிற பார்ட்ஸ் தெரியுது. என்ன தெரியுது? ஓ, ஹார்ட் வேலை செய்யறது, ஓ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வயிறுல இதெல்லாம் ஜெரிக்கும்படியா பண்றது, ஓஹோ இங்க உள்ள சுவாச காற்று இப்படி வந்துட்டு போகும்படியா இருக்கு இங்க உள்ள. இப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு மிஷின் காட்டி கொடுக்குது. அந்த மிஷின் சொல்றது உண்மையா இல்லையா டெஸ்ட் பண்ணலாமே. எப்படி இல்ல, கையில ஒரு கத்திய கொடுங்க, உங்களை அடுத்து பாக்குறேன்னு தெரியும். இல்ல அது உண்மைதான், எல்லாம் இருக்கிறத அப்படியே காட்டி கொடுக்கறதுக்கு இல்லையா. ஒரு மிஷின் உள்ள இருக்கிறத என்ன பண்ணிருக்கோ அப்படி காமிச்சு கொடுக்குறதுக்கு. இப்ப பகவான் ஆழ்வாருக்கு எப்படிப்பட்ட கண்களை கொடுத்தான், எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தான் என்றால், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவின் உண்மையான தன்மையை காட்டி கொடுத்தான். உள்ளத உள்ளபடி காட்டி கொடுத்தான்.
இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், சித்தர்கள்னு சில பேரை சொல்றாங்க. இப்ப நமக்கு ஒரு மெடிசின் பேரை என்ன சித்தா அப்படின்னு சொல்றாங்க. ஆயுர்வேதம் வடக்குல சொல்றச்சு, இங்க தமிழ்நாட்டுல சொல்றதே சித்தா. இப்ப நமக்கு அந்த ஒரு மூலிகை எங்க இருக்கு காட்டுல, எப்படிப்பட்டதா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதனுடைய தன்மை என்னன்னு சொல்லி ஆராய்ந்து இதை எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு நோய் சரியாயிடும். எப்படிப்பட்ட நோய்? இப்ப இன்னைக்கும் பாக்குறோமே கீழா நெல்லி, அதுதான் உபயோகப்படுறது. மஞ்சள் அதிகமா இடத்துல மஞ்சள் காவலாம் கீழா நெல்லியை கொடுக்கலாம். எப்படி அது கண்டுபிடிக்கப்பட்டதா இருக்கு? இப்ப அவர்கள் ஒரு தபஸை பெற்று இதனுடைய தன்மை என்னன்னு தெரிஞ்சு காட்டி கொடுத்தாங்க. ஒரு ரிசர்ச் லேபரட்டரி வச்சு அதுல ஒரு 100 கோடிக்கு மிஷினை வாங்கி டெஸ்ட் பண்ணி 2 எலியை பிடிச்சுன்னு வாப்பா, அது கொடுத்து பாரு முதல்ல, இதெல்லாம் பண்ணும்படி இருந்தா. எப்படி அவர்கள் தெரிந்தார்கள் என்றால் அந்த தபஸிலே அவர்கள் அறிந்தா போலே பகவான் ஆழ்வார்களுக்கு இந்த உலக விஷயத்தை இல்ல காட்டி கொடுத்தது, தன்னையே காட்டி கொடுத்தான். பரமாத்மானா யாரு, அவனின் மேன்மை என்ன, அவன் இருக்கிற லோகங்கள் என்ன, உள்ளத உள்ளபடி அனுபவிக்கக்கூடிய யோக்கியதையை ஆழ்வார்களுக்கு கொடுத்தான். இதுதான் மயர்வு அற மதிநலம் அருளினும். மயர்வுன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு தொய்வு, ஞானத்துல நிறைய தொய்வு ஏற்படணும். ஒரு விஷயத்தை பத்தியே நமக்கு அறிஞ்சிருக்க மாட்டோம். ஒரு விஷயத்துல இதுவா அதுவான்னு குழப்பத்திலேயே இருப்போம். ஒரு விஷயத்த வேறொரு விஷயமா தப்பா நினைச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு ஞானங்களில் குற்றம் என்பது. அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம், அந்யதா ஜானம் அப்படின்னு சொல்லுவோம், விபரீத ஞானம் அப்படின்னு சொல்லுவோம், சம்சயம் விபரீதம். இப்படிப்பட்ட குற்றங்கள், இந்த குற்றங்கள் எதுவும் இல்லாத ஆழ்வார்களுக்கு பகவான் அருளினான். ஆழ்வார்களுக்கு இந்த வெளியே இருக்கிற சரீரம் தெரியாது, உள்ள இருக்கிற ஆத்மா ஜொலிக்கும் அப்படியே ஆழ்வார்கள். இந்த ஆத்மா மட்டும் இல்ல, ஆத்மாவுக்குள்ள இருக்கிற பரமாத்மா உள்ளபடி தெரியுமா ஆழ்வார்களுக்கு. அப்ப அந்த ஆழ்வார்களை கொண்டு பகவான் தன்னை பாடவிக்கும்படியாக செய்யும். ஸ்ரீரங்கமாகிற திவ்யதேசத்துல எழுந்தருளி, அதுவும் அவருக்கு என்ன பேரு ஸ்ரீரங்கநாதருக்கு அப்படின்னா பதின்மர் பாடும் பெருமாள். 10 ஆழ்வார்களும் கொண்டாடும்படியாக பெருமை பெற்றவன் ஸ்ரீரங்கநாதன். மொத்தம் 2 பேர் இல்ல, 10 ஆழ்வார்களும், மொத்தமே 10 ஆழ்வார் கூட 2 பேரை சேர்த்துக்கிறோம். ஆண்டாளையும் மதுரகவி ஆழ்வாரையும் சேர்த்துக்கிறோம், 12 ஆழ்வார்னு சொல்றோம். இத்தனை பேரும் யார பாடினா, ஸ்ரீரங்கநாதனை தான் பாடினான். ஒரு ஆழ்வார் பாடி இருந்தாருன்னா திருவேங்கடமுடையான் நானும் உனக்கு சமப்பான்னு சொல்லியிருக்காரு ஈக்குவல். திருவேங்கடமுடையானை பாட மாட்டேன்னு யாரு, தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலை பாடினவர். ஸ்ரீரங்கநாதனை பாடியாச்சுன்னா அவ்வளவுதான், நீ மத்த யாரையும் பாட போறது. திருவேங்கடமுடையான் எத்தனையோ பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் நம்மையும் பாடுறதுக்கு பாருமே தானே பண்றதுக்கு முடியல. தொண்டரடிப்படி ஆழ்வார் மட்டும் அரங்கனுக்கே அற்று தீர்ந்தவராக இருந்த ஒரு மகானுபாவர். ஆச்சரியமா. இப்ப அந்த பெருமை ஸ்ரீரங்கநாதனுக்கு உண்டானது. அதுலயும் அந்த தொண்டரடிப்படி ஆழ்வார் அனுபவிச்ச திருமாலையிலையும் நாம் 45 பாசுரங்களை பார்க்கும்படியா இருந்தது. ஆனா இங்க திருப்பானாழ்வார் அனுபவித்த ஸ்ரீரங்கநாதனை நாம பார்க்கிறச்சே 10 பாசுரம். ஏற்கனவே சொன்னேன், குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சது எதுன்னா திருப்பானாழ்வார் தான். ஏண்டா 10 பாசுரம் தான் பாடினேன், எங்களுக்கு எவ்வளவு சௌகரியமா இருக்கு. மத்த ஆழ்வார்லாம் ஆயிரக்கணக்கில் பாடிருக்கா, யார் படிக்கிறது சுவாமி? சந்தையை சொல்லு, திருவையை சொல்லு, ஆவர்த்தியை சொல்லு, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிச்சாதான் 4000 அத்தியாபகர் ஆக முடியும். இனிமே எல்லாருக்கும் அது கவலை, சுவாமி அதெல்லாம் கஷ்டம், என்ன பண்றீங்கன்னா டேப் ஆன் பண்ணும், அது பாட்டுக்கு பாட வேண்டியது. எல்லாம் ஏஐ வந்தாச்சு, போச்சு. எம்பெருமானுக்கு மனிதன் அவனுடைய மனதை ஈடுபடுத்தி எம்பெருமானிடத்துல பண்றது தானே உகந்தது, அதுதானே எம்பெருமான் விரும்புறான். இந்த மனசை வேறு விஷயத்துல போகாத அந்த வித்தியை கிரகணம் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி எம்பெருமான் முன்னாடி ஓதி வர வேண்டும். அப்பதான் பக்குவம் அடையக்கூடிய விஷயமாக ஆகும். எம்பெருமானுக்கே பேர் என்ன, அருளிச்செயல் பித்தன் அப்படின்னு. அருள்செயல் பித்தன்னா அருளிச்செயல் என்கிற திவ்ய பிரபந்தம்னாலே அவனுக்கு பைத்தியமா எம்பெருமான். அப்படி பாடினான்னா அது பின்னாடியே ஓடுவாங்க. பாடிட்டு இருக்காளே அப்படின்னு அது பின்னாடியே ஓடுற எம்பெருமானாக கிடக்கும். அவனுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். அருளிச்செயல்னு சொன்னாதான் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்திலே அரையர் சுவாமிகளை கொண்டு அந்த சேவை நடக்கிறத நம்ம பார்க்கலாம். முத்தமிழையும் எம்பெருமான் அங்கே அரங்கேற்றும்படியாக செய்கிறான் ஸ்ரீரங்க கஷேத்திரம். முத்தமிழ்ங்கிறது சாதாரணம் இல்லை. ஒரே இடத்துல 3 தமிழ் பல்லாயிரம் ஆண்டுகளாக இன்றும் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நாம் பெற்ற பெரிய பாக்கியம். நாதமுனிகள் காலம் தொடங்கி 1300 வருஷத்துக்கு மேல இன்றும் தொடர்ந்து ஒரு ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல
எம்பெருமான் திருமுன்பே அரையர்கள் ஆச்சரியமாக அபிநயங்களை பண்ணி கொடுக்கும். அழகா ஒரு குல்லா வணிஞ்சிட்டு இருப்பான் அரையர் சுவாமிகள். அந்த குல்லால மட்டும் எப்படி இருக்கும்னா அந்த காதணியோட சேர்ந்து இருக்கும். இந்த காதுக்குண்டானதோட சேர்ந்து இருக்கும். அரையர் அப்படிங்கிற சப்தத்திற்கு தலைவர்னு அர்த்தம். அரையர் அப்படின்னு அந்த வல்லினரா போட்டோம்னா அதுக்கு அரைந்து சேமிப்பவர்கள். அப்படி பாசுரத்தை சேமிக்கிறச்சு நல்லா அரைந்து பாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்ப அந்த அரையர் சுவாமிகள் அணிந்திருக்காளே அந்த கிரீடம் எதை போல தெரியுமா? அது ரங்கநாதனை போல கிரீடம். ஸ்ரீரங்கநாதருக்கு தான் அந்த காதணி இருக்கும் அழகா. அந்த மாதிரி இந்த அரையர் சுவாமிகள் ரங்கநாதருக்கு கிரீடம் போல இந்த காதணி போல இவர்களுக்கும் அணிந்து கொண்டு தனக்கு சமமா கொடுத்திருக்கான் ரங்கநாதன். அரையர் சேவையில இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? தனியனே பாட மாட்டான். நேர பாசுரம் தொடங்கிடுவோம். இப்ப நாமெல்லாம் எங்க ஆபாத ஜோடமான நோயான தேக வேதம் இதெல்லாம் பாடணும் வாங்கி. அரையர் சேவையில பார்த்தா ஸ்ட்ரைட்டா ஆமாதன் ஆதிபிரான் அப்படியே ஆரம்பிச்சிருவோம். ஏன் சுவாமின்னா அந்த இடத்துல அரையர் சுவாமி சாட்சாத் ஆழ்வார் ஸ்தானம். நேரம் ஆழ்வாரே பாடுறார் எம்பெருமான் முன்னாடி. ஆழ்வார் பாடுறச்சே அவரை பத்தி தானே சொல்லிப்பாரா? தனியன்கிறது என்ன? அந்த ஆழ்வாரின் பெருமையை சொல்லுவதாக இருக்கு. ஆகையால அந்த தனியன் சொல்லாத டைரக்டா பாசுரத்தை விண்ணப்பிக்க தொடங்குவார்கள் அரையர் சுவாமிகள். முத்தமிழையும் பாடுறச்சு அந்த பாட்டிற்கு மயங்கும் பெருமாள். அபேரோத்சவம்ங்கிறது திவ்ய ஆபரணங்கள் சாத்திக்கிறதுக்கு உபயோகத்துக்காக இல்ல, அரையர் சேவை கேட்பதற்காகவே எழுந்துடுகிறான் என்பது. ஆழ்வார் பாசுரங்களை தான் அனுபவிக்கணுங்கிற ஆசையோட இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல நோட் பண்ணுவா அழகா, இந்த அரையர் சேவைக்கு இந்த முத்து கொண்டனா, இந்த பாசுரத்துக்கு பாண்டியன் கொண்டனா நபெருமாளுக்கு. இது மாறாத அப்படி இருக்கணும் அந்த அனுபவம்ங்கிறதுல. இது ஒன்னொன்னு நம்ம ஆச்சாரியர்கள் பார்த்து பார்த்து வகுத்து கொடுத்தார்கள். அதுல அவ்வளவு ஆசை எம்பெருமான். அதுவும் அந்த அரையர் வம்சத்தவர்களா இருக்கக்கூடியவர்கள் திருமாளிகையில இந்த எம்பெருமானுக்கு பண்ற திருவாராதனை கூட எம்பெருமானுக்கு உதவுது. கீழே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு. லேவலி ஊராச்சாரியர் சுவாமின்னு அடிக்கடி இதை சொல்லுவார். ரொம்ப வயசான அரையர் சுவாமி, கண்ணு சரியா தெரியல, 80-90 வயசு ஆயிடுத்து. அவர் தன்னுடைய ஆத்துல தலிகை பண்ணாருன்னா என்ன பண்ணுவார்? பண்ணி தலிகை கொடுக்குற ஆத்துல இந்த திருவாராதனை பண்ணணும். சாலக்கிராம மூர்த்தி வச்சிருப்பார். சாலக்கிராம மூர்த்தி சின்னதா இருப்பார் அழகா. அவர் எங்கேயாவது வச்சிருவோமேன்னு தன்னுடைய வெத்தலை பாக்கு போட்டிலேயே போட்டு வச்சிருப்பார் அழகா. இப்ப அந்த எம்பெருமான் எழுந்துரல் பண்ணிதான் அந்த திருவாராதனமே அப்படி பண்ணுவார் அழகா. சாலக்கிராம மூர்த்தி ஸ்வயம் பெக்த திருமேனின்னு அதுல திருவாராதனம் பண்றதுக்கே நமக்கு யோக்கியதை வேணும். சமாஷனம் ஆகணும்னா அதை வச்சுக்கணும்னு சாஸ்திரம் நியமிக்கிறது. சில நியதிகள் இருந்தா தான் அந்த எம்பெருமானை, ஏன்னா தான் தோன்றினதாக இருக்கிற எம்பெருமானுக்கு என்ன பெருமையோ அது சாலக்கிராம மூர்த்திக்கு உண்டான விசேஷம். அந்த சாலக்கிராம மூர்த்தி ஆகிற எம்பெருமான் அங்க எழுந்துருள பண்ணி இருக்கிறச்சு இந்த அரையர் சுவாமி தன்னுடைய பெட்டியில வச்சிருக்கிறச்சு இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு திருமஞ்சனம் பண்றச்சையும் கூட ஸ்ரீரங்கத்துல திருவாராதனம் நடக்கிறதுன்னா அதுல நடுவுல ஸ்நானாசனம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எங்க ஸ்நானாசனம் நம்ம எழுந்துருளப்பட்ட சாலக்கிராம மூர்த்தி தான் திருமஞ்சனம் நித்திய ஸ்நானாசனத்துல விசேஷம் அந்த எம்பெருமானுக்கு உண்டானது. ஒவ்வொரு ஆச்சாரிய திருமாளிகரையும் விசேஷம் எழுந்து இருக்கக்கூடியவர்கள். இப்ப அரையர் சுவாமி திருமாளிகரை திரும்ப அவர் இருக்க சின்னவரா. இவர் என்ன பண்ணுவார்? சாப்பிட்ட எல்லாம் முடிச்சுட்டு வெத்தலை பாக்க போடுறச்சு இந்த பாக்குன்னு நினைச்சு சாலக்கிராம எம்பெருமானி வாயில போட்டு அப்புறம் தான் தெரியும், ஐயோ சாலக்கிராம மூர்த்தியா அப்படின்னு திருப்பி வெளில வச்சு அதுக்கு மறுபடியும் சகஸ்திரதீரஷா புருஷா சகஸ்திராட்சா திருமஞ்சனம் பண்றதே சொல்லணும், சுத்தங்கள்லாம் சொல்லி மறுபடியும் அந்த எம்பெருமான் உள்ள எழுப்பணும். இந்த மாதிரி 1-2 நாள் நடந்தா பரவாயில்ல, மாசத்துல 5-10 நாள் இப்படி நடக்கும். அரையர் சுவாமி உள்ள இப்படி எழுந்துறோடி திருப்பி திருமஞ்சனம் ஆகி பக்கத்துல ஒரு திருமாளிகை சுவாமி பார்த்தார். ஐயோ அபச்சாரம் அபச்சாரம், என்ன தப்பு பண்றீங்க? இப்படி சாலக்கிராம மூர்த்தி எவ்வளவு கொண்டாடப்பட வேணும், இப்படியாவது இவரை வச்சு பாடுபடுத்துறது, வேற என்னப்பா பண்றது? அவர் தொலையாம பாத்துக்கணுமே, எனக்கோ கண்ணு சரியா தெரியல, வயதானவனா நான் இருக்கேன், இப்ப என்ன பண்றதுன்னு நீர் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு அவர் பக்கத்துல மாளிகை வாங்கிட்டு போய் அவர் ஜாக்கிரதையா அந்த எம்பெருமானுக்கு ஸ்வர்ணத்துல அழகா பண்ணி அதுக்கு மேல ஒரு மாலையை சாத்தி நித்தியம் அவருக்கு அற்புதமா ததியாராதனை திருவாராதனை பண்ணலான்னு அவர் எடுத்துருச்சு. அடுத்த ஒரே நாள்ல திருப்பி கொண்டு வந்து கொடுத்தார் ஓடி வந்து. ஏன் உங்க பெருமாள் உம்மட்டியே இருக்கட்டும், ஏன் ராத்திரி சொப்னத்துல என்னை கோச்சுக்கிறார், உங்க வீட்டுக்கு வரதுக்கா நான் கேட்டேன். எனக்கு என்ன ஆசை தெரியுமா? அந்த தீந்தமிழ் பாசுரங்களை நாள்தோறும் என் முன்பே பாடின அந்த திருவாய் இருக்கிறது, அந்த நாக்கு வாயு இருக்கு, அது மறந்திருக்கு ஆழ்வார் பாசுரங்களால, அதுக்குள்ள போயிட்டு வருதான் எனக்கு வேணுங்க. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் அமிர்தம். எம்பெருமான வேதங்கள் அமிர்தம்னு சொல்லிட்டுன்னு சொன்னா அவன் திருவாக்கிலிருந்து உதிரக்கூடியது அமிர்தம்னு சொன்னா
ஆழ்வார்கள் பாசுரங்களும் அந்த பாசுரங்களை பாடிய வாயும் எம்பெருமான் அமிர்தமாக கருதுது. அவ்வளவு உகப்பு இருக்கணும் பாருங்க எம்பெருமானுக்கு. எத்தனையோ சரித்திரங்கள் அரையர் வம்சத்துல எங்கேயோ கீழே தாழ்ந்து போயிட்டா கூட ஒருத்தர் அப்படியே போயிட்டாரு. இவர் போய் அவரை கூட்டின்னு வந்து உனக்கு என்ன பெருமா தரேன் பாரு, வரம் தரும் பெருமாளரை, இனிமே நீ எந்த வரம் கொடுத்தாலும் படிப்பு அங்க போகாது இங்கேயே இருக்கும். விதவிதமான பேர் அரையர் சுவாமிகளுக்கு, அந்த கைங்கரியங்களுக்கு ஆச்சரியமா. ஏன் ஆழ்வாரின் தீர்த்தமிழ் பாசுரங்களை நெஞ்சுருகி பாடி இருக்கக்கூடிய பெரியோர்கள். ஒரு வீதிக்கே அரையர் சுவாமிகள் இருக்கக்கூடிய வீதின்னு பேரு, செந்தமிழ் பாடுவார் வீதி. இன்னைக்கு ஸ்ரீரங்கமே மாறி போச்சு, லொகேஷனே எடுத்து போட்டா வேற வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 1000 வருஷங்களுக்கு கீழவுத்திர வீதியில முழுக்க அந்த அரையர் திருமாளிகைகளே இருக்கும். எம்பெருமானுக்கு போய் பாசுரங்கள் விண்ணப்பிப்பதற்காகவே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அரையர் சுவாமி, திரு கண்ணபுரம் அரையர், பிள்ளை திருநறையூர் அரையர், இப்படி அரையர் சுவாமிகள்லாம் பேரு. இதெல்லாம் கிரந்தத்துல இருக்கு, வியாக்கியானத்துல எழுதி இருக்கு. இதுக்கு திருக்கண்ணபுரம் அரையர்னு ஸ்ரீரங்கத்துல இருக்க, பிள்ளை திருநறையூர்னு இருக்கிற ஊர் எங்க இருக்கு, இவர் எதுக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்காருன்னா, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதருக்கு அந்த திருக்கண்ணபுரம் பாசுரம் சேவிக்கிறோம்னா அந்த திருக்கண்ணபுரம் தாரையர் தான் வந்து சேவிக்கிறோம். ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாங்க, இந்த தலிகை பண்ணணும்னா இவர் தான் சுவாமி ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஸ்வீட் அல்வான்னா அவர் தான் பண்ணணும். சாப்பாட்டுல கேட்கணுமா அவங்க. ஸ்ரீரங்கநாதனுக்கு ஆழ்வார் பாசுரங்கள்னா இந்த திவ்யதேசம் தான், இந்த அரையர் தான் பாடணும். அப்ப அவருக்கு பேரே என்னாச்சுன்னா திருக்கண்ணபுரத்தரையர். திருநறையூர் திவ்யதேசம் பத்தி பாடணுமா, பிள்ளை திருநறையூர் அரையர். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் ரங்கராஜன் நானிங்க. எத்தனை சுவாமிகள் குடிகொண்டிருப்பா பார்த்திருப்பாவோ. எவ்வளவு ஆச்சரியமா ஸ்ரீரங்கநாதர் அந்த பாசுரங்களை கேட்டு எத்தனை ஆச்சாரியர்கள் அப்படி மண்டி கிடந்திருக்கிற ஒரு திவ்ய தேசம். அப்படி ஸ்ரீரங்கநாதனுக்கு அழ்வார்கள் பாசுரங்கள் அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு திருவுள்ளத்திலே ஆனந்தம். அருளிச்செயல் பித்தன் என்று பெயர். அதான் அத்தியாபக சுவாமிகள் எம்பெருமான் முன்பு பாடிக்கொண்டு போகிறார்கள். எப்பொழுதுமே பகவத் சன்னிதானத்துல பின்பு காட்டக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா இங்க அருளிச்செயலை பாடிண்டு முன்னாடி ஓடிட்டு இருக்கா, எம்பெருமான் அவர்கள் பின்னாடி ஓடினார். ஏன்னா அருளிச்செயல் பித்தன். அருளிச்செயல்ல எம்பெருமானுக்கு அத்தனை ஈடுபாடு இருப்பதாக இருக்கிறது. ஏன் வேதத்தை காட்டிலும் இதற்கு என்ன அப்படி பெருமை? வேதம் தானே கொண்டாடப்படும்படியா இருக்கு. அப்படின்னா வேதத்துல கலந்து கட்டியா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. வேதத்திற்கு திரைகுண்ய விஷயாக வேதாக, முக்குணங்களும் உடையவர்களுக்கு வேதம் தன்னுள்ளே விஷயத்தை வைத்திருக்கிறது. அப்படின்னா பெருமாளை தவிர உலக விஷயங்கள்ல ஆசைப்படுறவர்களுக்கும் வேதம் தனக்குள்ள சரக்க வச்சுட்டு இருக்கு. வா உனக்கு என்ன வேணும், புத்திரன் வேணுமா, வா புத்திர காமேட்சி யாகம், வா இங்க வா உனக்கு எங்க வேணும், இந்திரலோகம் போகணுமா சொர்க்கலோகம் போகணுமா, வா உனக்கு ஒரு யோகம், உனக்கு வந்தாலும் ஒரு யாகம் சொல்றேன் வா அப்படின்னு அதை காமிக்கிறதா. விதவிதமான ஹோமங்களையும் யாகங்களையும் கர்மாக்களையும் தியானங்களையும் இவனுக்கு ஆசைப்படுகிற செல்வங்களையும் வேதம் சொல்லுகிற மார்க்கமாக வேதம் தன்னுள்ளே வைத்திருக்கிறது. ஏன் எல்லாரும் அவரவர்கள் ஒரு ருச்சியில விருப்பத்துல இருப்பான். இப்ப அவரவர்களுக்கு வேண்டிய விருப்பத்தை வேதம் பூர்த்தி பண்ணணும். ஆனா இந்த ஆழ்வார்கள் பாசுரம் இருக்கு எப்படி இருக்குன்னா பகவானை பத்தி மட்டுமே அனுபவம். எம்பெருமான தவிர்ந்த இதர விஷயங்களை பத்தி பேசுறதே இல்லை சுவாமி. மத்ததும் இருந்து நடுவுல இது இருந்தா எப்படி இருக்கும்னா, பானகம் குடித்து கொண்டு இருக்கிற போது துரும்பு சிக்கித்துனா எப்படி இருக்கும், அத போல பகவத் அனுபவமே பொதுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு மற்ற விஷயங்கள் சின்னதா ஒரு குச்சி மாட்டினா எப்படி இருக்குமோ அத போல இதர விஷயம் அப்படி இருக்கக்கூடாது. பகவானையே அனுபவிக்கும். இந்த அழகா உதாரணம் சொல்லுவாங்க, கல்கண்டு. கல்கண்டுல எந்த பக்கம் சுவை இருக்கும், எல்லா பக்கமும் சுவையோடு கூடியது. அத போல ஆழ்வார் பாசுரங்கள் எல்லா பக்கங்களும் பக்திங்கிற சுவையோடு கூடியது. தொட்ட இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சொல்லிலேயும் ஒவ்வொரு பதத்திலேயும் ஒவ்வொரு வரியிலேயும் ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல பார்த்தா பக்தியே மூழ்கி இருக்கும், பகவத் குணமே மூழ்கி இருக்கும். வேற ஒண்ணு இருக்கு அது ஆழ்வார்கள். அதை விட்டுட்டு வேறொன்னு பேசுவதற்கு அவர்களுக்கு தெரியாது. ஏன் தன்னையே பகவான் காட்டி கொடுக்க அதை கண்டு அனுபவித்து பாடுகிறார்கள் ஆழ்வார்கள். வேறொன்னு இல்லை அவர்களுக்கு. ஏதோ இவர்களா தபஸ் பண்ணி கடைச்சி பாடுறா இல்ல.
பகவான் தானே இவர்களுக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணின விஷயம் கேட்கிறாரு திருப்பாராழ்வாரு. பெருமாளே, என்ன நீர் பாட்டுக்கு எனக்கு இப்படி கருணை பண்ணிட்டீர், நான் எங்கேயாவது தானம் பண்ணனா? போற மாதவம் செய்த நன்கொள் அறியே, போற மாதவம் செய்த நன்கொள், எங்கேயாவது கடுமையா தபஸ் பண்ணிட்டேனா? தபஸுங்கிறத பத்தியே அறியாதவனாச்சே, எனக்கு எப்படி இந்த பாக்கியத்தை கொடுத்தீர்? நமக்கு எப்பவுமே இது எப்படி தெரியும், அந்த கம்பேரிட்டிவ் மோடு வந்தாதான் தெரியுமே. எந்தோ ஊர்ல இருந்து வந்து இங்க பெருமாளை செய்தி அவங்களை பார்த்து, உங்களுக்கு எல்லாம் என்ன பாக்கியம், ஏறினீங்கன்னா டக்குன்னு 15 லட்சத்துல கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கலாம். அப்பதான் நமக்கு தெரியும், இவ்வளோ பக்கத்துல இருந்தும் அதை இழந்துட்டு இருக்கோமா, அப்படி போகாம இருக்கோமா, இன்னும் கேட்காம இருக்கோமா? இப்ப என்ன தெரிய வேண்டியது? கம்பேரிட்டிவ், இன்னொருத்தர பார்க்கறச்சு. ஆழ்வார் யோசிக்கிறார், நான் எதையுமே செய்யலையே, எதை பண்ணினேன்? உன்னை பெறுவதற்காக எங்கேயாவது தபஸ் பண்ணினேன்னா, எங்கே யாகாதிகளை பண்ணினேன்னா? ஒன்றுமே செய்யாத எனக்கு இன்னருள் செய்தாயே. அதுதான் அங்க தெரிவிக்கிறார். எம்பெருமான் அருளினது எப்படினார், வெறிதே அருள் செய்வர். எந்த காரணமும் இல்லாத, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத எம்பெருமான் அருளின் அருள் யாருக்கு? ஆழ்வார்களுக்கு. ஆகையால்தான் இன்னைக்கும் ஆழ்வார்கள் ஸ்ரீரங்கத்துல போற்றப்படுகிறார்கள். சம்பத்சராதி கொண்டாட்டம் நடக்கிறது, தீபாவளி கொண்டாட்டம் நடக்கிறது, ஸ்ரீரங்கநாதர் ஆழ்வார்கள் இல்லாம பண்றது. தொடங்கணும் அப்படின்னா உடனே முதல்ல ஆழ்வார்களை தான் கூப்பிடுற. தீபாவளி ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடணும், ஆழ்வார்களை வச்சுட்டுதான் பண்றாங்க. ஆழ்வார்கள் இல்லாம ஸ்ரீரங்கநாதன் இல்லை. ஆழ்வார்களோடு கூடிய ஆச்சாரியர்களும், ஏன்னா அவர்கள் நமக்கு அத்தனை உபகாரங்கள் செய்தார்கள். அது நல்லா தெரிஞ்சு. ஆழ்வார்களை எம்பெருமான் ஏன் அழைச்சி வச்சிருக்காங்க, ஏன் உற்சவம் அப்ப இவர்கள் எல்லாம் ஒரு முன்னாடி எழுந்தருள்கிறார்கள், எம்பெருமான் முன்னாடி ஏன் அவர்கள் எத்தனை பேருக்கு மரியாதை ஆகுது, இன்னைக்கும் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இத்தனை தூரம் ஜனங்களுக்கு பக்தி உண்டாயிருக்குன்னா இந்த ஆழ்வார்களாலும் ஆச்சாரியர்களாலும் தான். இன்னைக்கும் ஸ்ரீரங்கநாதன் அதை மறக்காத பண்ணிட்டு இருக்க. இது எதை காமிச்சு கொடுக்கணும் நமக்கு? அந்த ஆழ்வார்களை போற்றுகிறா போல அவர்கள் அருளி செய்தவைகளையும் போற்ற வேண்டும். ஆழ்வார்களை போய் கைகூப்பினா எப்படி உயர்ந்ததோ அதை போல அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாசுரங்கள், அவர்கள் பாடி கொடுத்த விஷயங்களையும் நாமும் தெரிந்து அதிலே மூழ்கி அந்த அர்த்த விசேஷங்களை பெற்று அதன் மூலமாக ஞானத்தை பெற்று உய்வடைய வேண்டும். இதுதான் எம்பெருமானுடைய ஆசை. உய்வடைவதற்காக ஒரு ஸ்டெப்பை வச்சார் எம்பெருமான். நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறாருன்னா அதை அழகா பேக் பண்ணுவோம், கவர்லாம் சூப்பரா போட்டு கொடுப்போம். இப்ப இந்த கிஃப்ட் உள்ள இருக்கும், இவர் கவரை பார்த்தா கவரே சூப்பரா இருக்க, கிஃப்ட் வேண்டாம் போ, கவரை மட்டும் அப்படின்னு எடுத்துப்போமா? உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து, ஓ இது அதுக்கு மேல உபயோகப்படுத்தலாமான்னு எடுத்து வச்சுக்கிறா போல மேல நமக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸ்ரீரங்கம் கோயில்ல ஒரு சடங்கா சில விஷயங்கள் நடக்கிறது, எம்பெருமான் பண்றான்னா உள்ள இருக்கிற சூக்ஷ்மம் என்ன, எதனால் செய்கிறான் அதை, இப்ப அதை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும், இதை உணர்த்துவதற்காக தான் எம்பெருமான் அங்க காண்பிக்க. கிஃப்ட் பேக் இல்லைன்னா அது பெரிய கொண்டாடும்படியா இருக்காது. எதையோ கொடுத்தாருப்பா, இன்னைக்கு எல்லாமே என்ன இருக்கணும், உள்ள நல்லா இருக்கும், வெளியில அட்ராக்டா இருக்கும். அதுதான் மெயினா வேண்டியிருக்காங்க உலகத்துல. இன்னைக்கு அந்த மாதிரி மாறியாச்சு. அந்த இருக்கிற காலங்கள்லாம் வேற. சாப்பாடு எதையோ சாப்பிட்டு உள்ள போறச்சே வயிற்றுல அதுல போட்டோ எடுக்கணும், எல்லாம் அங்கங்க மிக்ஸ் ஆகி உள்ள போகும். ஆனா இவன் வச்சிருக்கிறச்சே பாருங்க, அதை வச்சு அதுக்கு மேல சின்னதா ஒண்ணு குச்சியை வச்சு அதுக்கு மேல ஒரு சிகப்பா ஒண்ணை வச்சு அதை சுத்தி இப்படி அலங்காரம் பண்ணி எல்லாமே எப்படியோ உள்ளதானே போகணும். இந்த பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும் சுவாமி, அது இருந்தாதான் பிரயோஜனம். சரி, பாக்குறதுக்கு அட்ராக்டிவ்னா பாக்குறது சாப்பிட்டா நல்லதான்னா அது சொல்ல முடியாது, பாக்குறதோட அவ்வளவுதான். சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியாது. இப்ப ஸ்ரீரங்கத்துல எம்பெருமான் நமக்கு அந்த உற்சவங்களை காண்பித்து நம்ம ஈர்க்கிறான் தன் பக்கத்துல வருங்கோள்னு சொல்லி அதற்குள்ளே மூழ்குபவர்கள் தான் உண்மையான ஞானிகளாக முடியும். இப்ப எம்பெருமானை அனுபவிப்பதற்காக சுத்தி அங்க அரையர் சுவாமிகள் கூடியிருந்து பாசுரங்கள் பாடுறாளே, எத்தனை பேர் அதை விட்டுட்டு எம்பெருமானை மட்டும் சேவிச்சுட்டு போறவா இருப்பா. எம்பெருமானுடைய ஆசை என்ன? என்னை அனுபவிக்கணும்னு சொன்னா அந்த ஞானம் இருந்தால்தான் அனுபவிக்கவே முடியும். என்ன நீ அனுபவிக்கணும்னா எப்படி அனுபவிக்க முடியும்? ஆழ்வார்கள் பாடின பாசுரங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் உண்மையாக உணர்ந்து உணர்ந்து தோய்ந்து 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 அப்புறம் என்கிட்ட வரணும். அப்படி பண்ணாலே வருது கட்டங்கிறது. உணர்ந்து உணர்ந்து உரைத்துரைத்து அரியர் அரணென்னும் இவரை.
உணர்ந்து உணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வு அறிந்து உயிர்கால். பக்கத்திலேயே போக முடியாது, அப்படி யோசிச்சாலும் போக முடியாது. அப்படி வச்சிருக்காரு எம்பெருமான். மம மாயா துரத்திய. ஒருத்தர் கேட்டார், எது மாயை எது மாயைன்னு. கையிலேயே வச்சிருக்கிற போன், இதுதான் மாயை. நீ உலகத்துல பெரிய மாயைங்க. நான் வந்தாச்சு பார்த்துட்டு இருக்கேன், பெருமாள் வந்துட்டே இருக்கேன் 5 minutes. ஏன்னா பெருமாளையாவது சேவிச்சானா? கம்யூனிகேஷன் டைமிங் போர்டு தான் இருக்கு முழுக்கு. எம்பெருமானை அறிய வேண்டியபடி அறிவு. அதுக்கு என்ன தேவை? இவன் முதல்ல தன்னுடைய காதை கொடுக்கணும். காதை கொடுத்து அதன் பிறகு அது நெஞ்சுக்குள்ளே பாசுரங்கள் போய் இவனை பக்குவப்படுத்த வேண்டும். இதுக்குதான் எம்பெருமான் ஆழ்வார்களை அவதரிக்கும்படியாக செய்து, ஆச்சாரியர்களை இந்த நிலவரைகளை பிறக்கும்படியாக செய்து, நமக்கு இந்த அர்த்த விசேஷங்களை கொடுக்கும்படியாக கிடந்தான். இது இல்லைன்னா ஸ்ரீரங்கநாதர் படுத்துட்டு இருக்காருப்பா, அவர் பாட்டுக்கு படுத்துவேன். இன்னைக்கு அத்தனை பேர் ஜனங்கள் வந்துட்டு போறா. எத்தனை பேருக்கு அவன் உணரக்கூடிய பாக்கியம் இருக்கு. திருப்பான ஆழ்வார் ஒரே ஒரு முறைதான் கண்டார், அதோட முடிஞ்சுட்டு. எவ்வளவு பெரிய கிரேட் பாருங்க. எத்தனை பேர் எத்தனை தடவை பார்த்து இன்னும் ஸ்ரீரங்கநாதரை அனுபவித்தீரா முற்றும்னா தெரியாது. மற்றவர்கள் விஐபி தரிசனத்துல போறா. திருப்பான ஆழ்வாருக்கு பெரிய பெருமாளே நானே தரிசனம் கொடுக்குறேன் வாழ்நாள். எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயம் அது. இப்படி காட்டி கொடுத்த ஸ்ரீரங்கநாதனை அனுபவித்த திருப்பானாழ்வார் அவர் சொன்ன வழியில நாம் போவதற்கு, அதுதான் ஸ்ரீரங்கநாதனோடு நம்மை அருகிலே சேர்ப்பதாக இருக்கக்கூடிய விஷயம். பெருமாள் பக்கத்துல சேர்க்கறது நாம நினைச்சிட்டோம். டிக்கெட் வாங்கினா, விஐபி பாஸ் வாங்கினா, இல்ல பெருமாள் வரைச்சே தெரிஞ்சவாரெல்லாம் பக்கத்துல நிக்க வச்சா இல்ல. திருப்பானாழ்வார் அனுபவித்த அனுபவம்னா அவரே நம்ம பக்கத்துல வச்சுப்பார். அழகா கொண்டு எம்பெருமான் நம்ம இடத்துல ஆசைப்படுவது ஆழ்வார்கள் பெற்ற ஞானத்திலே ஒரு துளி நமக்கும் வரணும். ஆழ்வார போல ஆயிட்டோம்னா அவ்வளவுதான் போச்சு. பெரிய அதிசயம் தான். நமக்கும் அப்புறம் அங்க ஒருத்தர் வச்சிருவார், இவர் வந்து ஆழ்வாரா இருந்தால் போட்டிருக்காரா. அந்த நிலை எப்படி வர போறோம்னு தெரியாது. ஆனா ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வாரை திருவடியை பற்றி கொண்டு அவர் காண்பிச்ச மார்க்கத்துல நின்னோம்னாலே இதுவே நமக்கு கிடைத்த பாக்கியம். அதுல இருக்கிறதுலே சுலபமான ஆழ்வார் யாரு? திருப்பான் ஆழ்வார். அவர் குழந்தைகள் மனசையும் நம்ம மனசையும் தெரிஞ்சு இந்த உலகம் இனிமே, இந்த உலகத்துக்கு பேர் என்ன, கிளிக் அண்ட் ரன்னுங்கிறான். அப்படின்னா என்ன? எதுக்கும் டைம் கிடையாது. ஒரு வீடியோ போடுறார் 30 செகண்ட். இந்த 30 செகண்ட் வீடியோவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள். ஐயோ அதுலயே ஒரு செகண்ட் போயிடுது. இன்னைக்கு அப்படிலாம் போட்டாதான் சுவாமி பார்க்கணும். எத்தனை வீடியோ செகண்ட்ஸ் வந்து 30 செகண்ட். 30 செகண்ட் வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இப்ப எத்தனை வேக வேக வேகமா எத்தனையோ பார்க்கலாம். உண்மையிலேயே உள்ள அந்த பிரெயின் இதெல்லாம் எப்படி தாங்கிட்டு இருக்கோ. காலைல இன்னைக்காவது வெடிச்சிடாதோன்னு ஒரு பயம் வேற இருக்கு. பார்த்துட்டே இருக்கான். இது அடுத்தது 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 தள்ள வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டுக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்கு. உங்க பக்கத்துல ஆழ்வார் திருப்பார் ஆழ்வார் காத்துட்டே இருக்காரு. அப்புறம் பாக்குறேன் போயிடுவாரு. கோயில்ல வந்தாலும் அவரை பார்ப்பானா, அவருடைய சொல்ற பாசுரத்தை கேட்பானா, அங்கேயும் தான் பாக்குறேன். டக்கு 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 டக்கு. இப்ப எங்க ஞானம் வரும்? இவன் எங்க அடுத்தது க்ஷணத்துல முன்னேறுவது? பக்தி எங்கே வரும்? எங்கே பிரயோஜனமா அடுத்த நிலையில எம்பெருமானை போய் சேருவது என்பது பிரயோஜனமே படாத ஒரு விஷயம். அப்ப எம்பெருமான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு என்ன? ஆழ்வார்களின் அருளி செயல்கள். அந்த அருளி செயல்களுக்கு உள்ளே அமையப்பெற்றிருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள், வியாக்கியானங்கள். நமக்கு ஏதோ ஒரு வரியா இருக்கு. அவர் சொன்னார் அழகா, ஞாபகம் வச்சுட்டு சொல்றார், பரவாயில்ல. அமலன் நிமலன் இந்த 2 வார்த்தைக்கு இத்தனை தூரம் ஆச்சு. இப்ப கேட்டதுல 2-3 பேர் நல்ல அர்த்தங்களை உள்ள வாங்கிட்டு இருக்கா. இப்ப எவ்வளவு காலம் அது எடுத்துக்கும் அப்படின்னா 1 மாசம் அது அர்த்தங்களே சொல்லணும். அப்படி அர்த்த விசேஷங்களை ஆச்சாரியர்கள் அதற்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். எதனாலேன்னா அவ்வளவு வைபவம் பெருமை பெற்றவன் பகவான். உள்ள இருக்கிற பகவான் ஒரு வார்த்தையாக சொல்லி முடிக்கத்தக்கவன் அல்ல. அவன் பெருமையை அவ்வளவு சொல்லிட்டே இருக்கணும். எத்தனை பெருமை சொன்னாலும் அத்தனையும் தகுதி பெற்றவன் அவன். உலகம் தொழுதேத்த அழகா சொல்றார். எத்தனை பேர் எவ்வளவு புகழ்ந்தாலும் கூட அத்தனை புகழும் பொருந்தி இருப்பது எம்பெருமானுக்கு. புகழும் நல் ஒருவன் என்போ ஆழ்வார் சொல்றார். எல்லாவித புகழுக்கும் தகுதி படைத்தவன் அவன் ஒருவனே. நமக்குன்னு புகழ் எடுத்துக்கு 4 பேர் புகழுவா. அது எப்படி புகழுதல்னா இல்லாத சொல்லி புகழுதல். அதுதான் புகழ்தல். இப்ப இந்த இடத்துல ஏற்கும் பெரும் புகழா நமக்கு இருக்குமானா ஏற்கனவே புகழே இருக்காது. இன்னும் சில பேர் பார்ப்பான், நமக்கு புகழ் தேடிக்கிறதுனா என்ன பண்றது? 4 பேரை வச்சு இந்த பாராட்டு விழா நீயே பண்ணுது.
உடனே அதுவே ஒரு புகழ்ச்சியாக நிற்பதுன்னா அது தகுதி உண்டா நமக்குன்னா இல்ல. ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எவ்வளவு புகழ்ந்தாலும் ஏற்கும்படியே எம்பெருமானுக்கு புகழ்கிறார்கள். இப்ப அதுல நம்முடைய மனசு எவ்வளவு தோய்ந்து இருக்கிறதோ அத்தனை தூரம் சம்சாரத்திலிருந்து நாம் வெளியே செல்வதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும். பகவான் அறிவிலே நம்மை கொண்டு சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும். அதை ஒட்டிதான் நமக்கு இங்க உபன்யாசம் ஏற்பாடாக ஆகியிருக்கிறது. இங்கே கொஞ்சம் காலம் இடைவெளி வந்தது அப்படிங்கிறதுக்காக நாம சொல்ல வேண்டிய அர்த்தங்களை இது வரைக்கும் கீழே பார்த்தத கொஞ்சம் சுருக்கி இதனுடைய முக்கியத்துவம், எதற்காக இது மிக முக்கியமானது, why it is so important அப்படின்னு கேள்வி கேட்டா இது முதற்கு நமக்கு தெரியும். பகவான் அடையிறது ஞானத்தால்தான். அந்த ஞானமும் பக்தியும் ஆழ்வார்களின் பாசுரங்களால்தான் ஏற்படும். வெறும் மேலெழுந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பாசுர சொற்களாலே மட்டும் இல்லை, அதிலே ஆழ் பொருள்களால்தான் நமக்கு அந்த ஞானம் ஏற்படும். அதுதான் மெய் ஞானம் என்பது. அப்ப அந்த ஆழ் பொருள்களை உள்ள வாங்கி அதன் வழியிலே நாம் செல்வதற்குண்டான முயற்சி இருக்கே, அதுதான் எம்பெருமானை நோக்கி நாம் செல்வதாக இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நமக்கு வருமா, ஏறுமா, நம்மால முடியுமான்னா இப்படிப்பட்ட குலத்துலதான் ஒரு ஆழ்வாரையே பிறக்க வச்சா எவ்வளவு ஆச்சரியம் பாரு. யாருக்கு எந்த குலத்திலே எதுவும் வராதுன்னு சொல்லுவாளோ அந்த குலத்திலே பிறந்தவர் தான் திருப்பான் ஆழ்வார். வானர் குலம்னு பேர். பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லுவா. வேதம் 4 ஜாதி 4 வர்ணங்களை சொல்லிதுன்னு சொன்னா அந்த 4 வர்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடியவர் பஞ்சம வர்ணர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வர்ணத்திலே பிறந்தவரும் கூட என்னை அடைந்து உய்ய முடியும் அப்படின்னா உலகத்துல எல்லாருக்கும் நான் பொதுவானவன் எம்பெருமான் காட்டி கொடுக்கிறான். எங்கெங்கேந்து அந்த ஆழ்வார்கள் எடுத்திருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு. எம்பெருமான் எடுத்த விதம், அவன் நடத்தி காட்டிய விதம்ங்கிறதப்ப எல்லாரும் என்னை பெற முடியும், அனுபவிக்க முடியும். நினைச்சுட்டு இருப்போம் பெரிய வம்சத்துல பிறந்திருக்க ஞானமுடையவர் இவராகத்தான் அனுபவிக்க முடியும். இல்ல, அவருக்குதான் சறுக்கி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மலை மேல நிக்கிறவனுக்குதான் தலைவலியே அதிகம். கொஞ்சம் இடறித்துனா போச்சு, முழுக்க கீழே விழும். கீழே இருக்கிறவனுக்கு ஒரு கவலையும் இல்லை, அப்பா நம்ம சேஃபா தான் இருக்கோம், விழுந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்ன கொஞ்சம் கை கால அடிபடலாம் அவனுக்கு. அந்த ஆழ்வார் கீழ்குலத்திலே பிறந்தவரான புலம் சார்ந்து அதிகள் நாளிலும் இழிந்து எத்தனை நலந்தானிலாத சண்டாளர்கள் அப்படி சொல்ற இடத்துல பிறந்து எம்பெருமானாலே மேல்வர மத்தியில நாம் பெற்று எம்பெருமானாலேயே அழைத்து தன் பக்கத்திலே வைத்துக் கொள்ளப்பட்ட ஆழ்வார்னு சொன்னா அவர் பெருமை என்னன்னு நாம சொல்ல முடியும். அந்த திருப்பான ஆழ்வார் நம்ம கருடைய இந்த 10 பாசுரங்கள் நம்ம எல்லாம் பக்குவப்படுத்தப்படக்கூடிய பாசுரங்களாக இருக்கக்கூடிய, பக்குவம் அடையாம பகவான்கிட்ட போக முடியாது. பகவான இங்க உட்காரச்சே தியானிக்கிறச்சே பெருமான் தெரியணும். வேற சக்தி என்ன விஷயங்கள் இருந்தாலும் நம்ம மனசுல போகக்கூடாது. நான் சொல்றது கோயிலுக்கு வந்து அங்க பாக்கறச்சே மொபைல பார்த்துட்டு போறது அது இல்லை. இது அதுக்கு இதற்கு எத்தனை வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. 360 டிகிரி அப்படியே மாத்தி இருக்கக்கூடிய விஷயம். இங்க உட்கார்ந்து கண்ணை மூடி அந்த எபெருமான அனுபவிச்சா அந்த அனுபவம் திருப்பான் ஆழ்வார் எப்படி அனுபவிச்சாலும் அது நம்ம கண் முன்னாடி தெரியும். அந்த மானச சாட்சாத்காரம் சொல்லக்கூடிய விஷயத்த நம் மனதால இருந்து அந்த அனுபவத்தை பெறக்கூடியதாக இருப்பது ஆழ்வார்களின் பாசுரங்களுடைய அனுபவத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். அதுக்குதான் ஆச்சாரியர்கள் நமக்கு அதை வழி காமிச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி பிடிச்சுக்கும். அப்படிப்பட்டவர்கள் எம்பெருமான் பக்கத்துல வர முடியாம இருந்தாலும் கூட அந்த அனுபவமே அவர்களுக்கு முற்றுமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கூட எம்பெருமான் பக்கத்துல நம்மளால போக முடியாதபடி இருக்கு. ஆழ்வார் பாசுரத்துல சொல்ற, பெருமானே விரைகள் பூவும் நீரும் கொண்டு உன்னை ஏத்த மாட்டேனேனும் உன் உரைகள் சோதி திருவுருவம் என்னதாதி மேலதே. என்ன அழகா பாசுரத்துல சொல்ற, நான் உனக்கு பூசும் இதெல்லாம் நிறைய வச்சு உனக்கு படைக்காம இருக்கேன், உனக்கு அழகா பூசிக்காம இருக்கேன். ஆனா எப்படி இருக்கேன்னு தெரியுமா, என்னுடைய கையையே கூப்பி உனக்கு அஞ்சலி பண்றேனே, இதுவே நான் பூசுற சாந்துப்பா உனக்கு. பூசும் சாந்து என் நெஞ்சமே உனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடை மதுவே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே. எம்பெருமான் அப்படி உயர்ந்ததை கொண்டாடி மகிழ்கிறார் அந்த பாவத்தில். அப்ப ஆழ்வார் அப்படிப்பட்ட பாவத்தை அடைந்தவராக, மனதிலே அந்த பக்குவத்தை அடைந்தவராக. இப்ப நமக்கு அப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படணும்னு சொன்னா அந்த மனசு இந்த பக்குவ நிலைக்கு கொண்டு போகணும்.
விஷயாந்தரங்களாக இருக்கக்கூடிய உலக விஷயங்கள்ல இருந்து விலகி 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 பகவத் அனுபவத்திலே அது மூழ்கி 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 அந்த பாவம் எம்பெருமானை நம் பக்கத்துல அழைக்கணும். ஆனா இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, நாம் செய்த பாவம் எம்பெருமான தூரம் போக வைக்கிறது. ஐயோ இவங்க பக்கத்திலே போக வேண்டாப்பா, போச்சு போ முழுக்க. ஏன்னா எப்ப பாரு இந்த சம்சாரத்திலேயே இவன் விருப்பப்பட்டவனாக இருக்கிறான். இப்ப நாம் செய்த பாவம் எம்பெருமானை விலக்குகிறது. ஆனா எம்பெருமானுடைய கருணை நம்மை அவனோட சேர்க்கிறது. இந்த கருணை தான் நமக்கு இப்படிப்பட்ட அழகான ஒரு திவ்ய பிரபந்தத்தை அனுகிரகிக்கும்படியாக ஆயிற்று. இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு ரொம்ப அழகான ஒரு தனியனை அனுகிரகித்திருக்கிறார். 2 தனியன்கள். தனியன்னா தனித்து இருப்பதாகவும் இதனுடைய வைபவத்தை சொல்லுவதாக இருக்கு. 3 வைபவங்கள் இருக்கு. பக்திரு வைலட்சண்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்கடா, அப்புறம் விஷய வைலட்சண்யம், அப்புறம் பிரபந்த வைலட்சண்யம் என்று 3ஆக பிரிக்கிறார்கள் நம்முடைய பெரியவர். அப்படின்னா ரொம்ப சுலபமா இந்த திவ்ய பிரபந்தத்தை, இந்த அருள் செயலை பாடியவர் யாரு? இவருக்கு பேர் திருப்பானாழ்வார். முதல்ல திருப்பானாழ்வாரின் பெருமையை சொல்லும். அதுதான் தனியனின் சிறப்பு. தனியன்கிற ஒரு 2 வரி ஸ்லோகம் இருக்கு. அது இந்த 3 சொல்லணும். முதல்ல என்ன சொல்லும்? யார் இதை பாடினார்களோ அந்த பாடியவர்களின் பெருமை. உபன்யாசத்துக்கு ஒரு ஊர்ல கூப்பிடுறா, மேடையில பேச ஆரம்பிக்கிறோம், கடகடன் பேசி முடிச்சு கிளம்பி போயாச்சு. அங்க முழுக்க இருக்கிறவட்ட பார்த்து கேட்கிறான், ஒரு தாடியை மீசையும் ஒருத்தர் வந்தாரு, அவர் எந்த ஊரு, என்ன பண்ணாரு அவரு? பேரே தெரியாதா? எந்த ஒண்ணும் தெரியாது, வந்தார். அப்ப என்ன தேவை? ஒருத்தர் வந்து இவர் இன்னார், இவர் இப்படிப்பட்டவர், எந்த ஊர்ல இருந்து வருகிறா. இது திருக்கச்சினபி சபைக்கு தேவையில்லை, அடிக்கடி பழைய இருக்கும், இருக்கிற முகம் ஃபேஸ் கட் மாறி இருக்கலாம், அவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயமே ஒழிய. இப்ப வெளியூர்கள்ல போறச்சே ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவை. இப்ப தனியன்ல என்ன பண்ணுவார்? ஓ இந்த பாடினவர் யார் தெரியுமா? இவர் பேர் திருப்பானாழ்வார், இவர் எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுமா அப்படின்னு அவர் பெருமைகளை பேசணும் முதல்ல. இரண்டாவது, பாடிய அந்த திவ்ய பிரபந்தம், அமரநாதிவரான ஒரு திவ்ய பதம் அருள் செய்திருக்கிறார் இல்லையா, 10 பாசனங்களோட, அதன் பெருமையை பேசணும், பிரபந்த வைலட்சண்யம். மூன்றாவதாக விஷய வைலட்சண்யம், அதிலே சொல்லப்பட்ட கருத்துக்களின் சீர்மையை பேச வேண்டும். அதுல எவ்வளவு ஆழ்ந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா, அதனுடைய பெருமை தெரியுமா உனக்கு அப்படின்னு இந்த 3ஐயும் பற்றி பேச வேண்டும். இப்ப இதுல பார்த்தா திருப்பானாழ்வார் யார் தெரியுமா? ஸ்ரீரங்கநாதரே அவர் அழைச்சி தன் பக்கத்துல சேர்த்துட்டார்பா. ரங்கநாதருக்கு கருட வாகனர்னு பேரு, இவருக்கு முனிவாகனர். எனக்கு ஒரு வாகனம் வச்சிட்டு இருக்கேன் நான் கருடனை, உனக்கு ஒரு வாகனத்தை அனுப்புறேன். யாரு? லோகசாரங்க முனிவரே உனக்கு வாகனம், போ வா, அவர் தோல்ல எழுதி நீ வா, என் இடத்துல வா அப்படின்னு ரங்கநாதர் அழைக்கிறார் திருப்பானாழ்வார். அப்படி பெருமை பெற்றவர். அவர் பாடின அமரநாதிபிரான் ரொம்ப பெருசா இல்ல, ரொம்ப ரொம்ப சுருக்கமாவும் இல்ல, எல்லாருக்கும் வேண்டியபடி 10 பாசனமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சொல்றது, கிடுகிடு முடிச்சுடலாம். அடுத்தது 3வது, அதுல சொல்லப்பட்ட விஷயம் பெரிய விஷயம்பா, பெரிய பெருமாள், அவரின் பெருமையை சொல்ற. அவர் திருவடியிலேருந்து திருவடி வரைக்கும் அனுபவிச்ச விஷயத்த அழகா பிரிச்சு பிரிச்சு சொல்றாருப்பா. இப்போ போனாலே அங்க கிடைக்காத விஷயம், நீ இங்க இருந்த அந்த அனுபவத்துல அந்த விஷயத்த உள்ள வாங்கலாம், பக்கத்துல போய் செய்ய முடியுமா? இப்போ ஒரு ஸ்பெஷல் தரிசனத்துல கட்டை போடுறது ஸ்பெஷல் தரிசனம். என்ன பண்ணுவா, வர ஜனங்கள் 1000 இருந்தா பரவாயில்ல, 5000 வந்தா என்ன பண்ண முடியும்? அத்தனை பேரையும் சேமிச்சு முடிக்கணும்னா ஒரு கட்டையர் போடுற, இவர் வெளியில இருந்து பாத்துக்கலாம் என்னென்ன, அவர் தான் உள்ள இருக்கிறது பெரிய பெரிய. திருவடி எங்க, திருவடி எங்க, எல்லாம் திருப்பானாழ்வாரை கொண்டு தியானிக்க வேண்டியதுதான். திருக்கமல பாதம் வந்து இப்ப இங்க நாம தியானிச்சுக்கலாம் அழகா. அந்த பாசனங்களை கொண்டு நம்மாலே சுலபமாக தியானிக்க முடியும். தியானிக்கிறதுக்கு நமக்கு உண்டான வாய்ப்பு, ஞானத்தால ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப அந்த திருப்பானாழ்வார் திருவடியிலேருந்து ஒரு அவயவமாக பாடியிருக்காருப்பா. அந்த காட்டவே கண்ட, அந்த காட்டவே கண்டன்னு சொல்றதுக்கு அங்க ஒரு தள்ளுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கண்ட. ஏன்னா அங்க பாருங்க, கண்டவர்கள் எத்தனை பேர் இருந்துட்டு இருக்கா பாருங்க, வந்துட்டே இருக்கலாம். ஆனா இங்க உட்காந்தாச்சுன்னா, அவர் அனுபவிச்சாச்சுன்னா, அவர் எப்படி இருக்காரோ அப்படியே அனுபவிக்கலாம். கண்ட பாத கமல நல் ஆடை உந்தி, பாத கமலம் நல் ஆடை திரு உந்தி, இதெல்லாம் அப்படியே அவயவங்களை எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டே வரலாம் மனதிலே. அது திருப்பானாழ்வார் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தன்னேற்றம். இந்த 3ஐயும் பெருமையோடு சொல்லுவதாக இருக்கக்கூடிய தனியன்
இந்த அமரநாதி பிரானுக்கு 2 தனியன்கள். ஒண்ணு சம்ஸ்கிருதத்திலே வடமொழியிலே அமையப்பெற்ற ஒரு தனியன். இந்த தனியன் அர்த்தம் முக்கால்வாசி பார்த்துட்டோம், இன்னும் கால்வாசி இருக்கு. ஒரு தடவை ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லி இந்த நாடகம் எல்லாம் வரைச்சே, இந்த சீரியல் எல்லாம் வரைச்சே, இதுவரை அப்படி போட்ட பிறகுதான் இவாளுக்கு இது ஏற்கனவே ஞாபகம் இருக்கு. யாராவது சொல்லுவாங்க ஏற்கனவே ஞாபகம் இருக்கு, இது ஏன் போடுறோம், ஒரு தடவை திருப்பி பார்த்துப்போம் என்னன்னு. எதையும் பார்த்தது இல்லாடி எனக்கு அப்படி போடுறானாலும் தெரியாது, வெறுமை சொல்றேன். அது ஏதோ கேட்டதுல அப்படி இருக்குன்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த மாதிரி இதுவரைன்னு சொல்றதுக்காக இத்தனை நேரம் நான் எடுத்துக்க வேண்டியது. ரொம்ப மாசங்கள் ஆச்சு விட்டு போயிருக்கோம் அங்க இருந்து. ஆகையால அதை திருப்பி கொண்டு வரதுக்காக அது என்னுடைய பிரயத்தனம் இது. 2 தனியன்கள். ஒன்னும் சம்ஸ்கிருதத்துல இருக்கு, வடமொழி தனியன். அது பெரிய நம்பிகள் அருடையது. நான் முதல்ல நீங்க சொன்னேன், ஆபாத சூடமனுபூய ஹரிம்சயான் மத்தியே கவேர துகிதுஹு முதிதாந்தராத்ம அதிருஷ்டாம் நயனயோகோ விஷயாந்தரா யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம். இதுல முக்கால்வாசி பார்க்கிறோம் இதனுடைய அர்த்தங்கள். கடைசியா 2-3 பகுதியை மட்டும் பார்க்கணும், அதை சொல்ல வேண்டியது. அது வரைக்கும் ஒன்றும் சேர்க்க வேண்டிய விஷயம் இருக்கு அடியனுக்கு. 2ஆவதாக ஒரு தமிழ் தனியன். திருமலை நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருடைய பூர்வாசனம் மாமாவா இருக்கிறவர். ராமானுஜருக்கு ஒரு 5 ஆச்சாரியர்களில் முக்கியமான ஆச்சாரியமாக இருக்கக்கூடியவர். அவர் அருளி செய்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் தனியன். காட்டவே கண்ட வாதகமலனல் ஆடைந்தி அப்படின்னு வரக்கூடிய அந்த தனிய நடகம். இப்ப இது 2ஐயும் அதனுடைய அர்த்தங்களையும் நாம் பார்த்து வருகிறோமே. இதுல முதல் தனியன் சம்ஸ்கிருத தனியன்ல அதாவது பெரிய நம்பிகள் இங்கே திருப்பானாழ்வாரை துதிக்கிறார். திருப்பானாழ்வாருடைய திருவடிகளை கொண்டாடி மகிழ்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வார் தெரியுமா? அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆபாத சூடம் அனுபூய, பெருமான திருவடியிலேந்து ஆரம்பிச்சு அவர் பாதத்திலேந்து ஆரம்பிச்சு அனுபூய, அது அற்புதமாக அனுபவித்தார். எந்த வஸ்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமோ அதனுடைய அனுபவம் ஜாஸ்தியா இருக்குமோ இல்லையா? எந்த வஸ்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கிறா ஸ்திரீகள், ஒருத்தர் ஸ்திரீகளுக்கு இன்னொரு ஸ்திரீகள், ஒருத்தர் புதுசா ஒரு புடவை கட்டிட்டு தான் பாக்குறா ஃபுல்லா, ஓ இப்படிப்பட்ட புடவையா, இந்த மாதிரி இருக்கா. இன்னும் சில பேர் பெருமாளுக்கு உண்டான அலங்காரம் பாக்குறச்சுப்பா, இவ்வளவு ஆச்சரியமான அலங்காரமா, ஓ இதெல்லாம் நகை இன்னைக்கு சேர்த்துருக்காளா, இந்த அடுக்கு இது வந்திருக்கா இங்க பெருமாளுக்கு, இந்த ரத்னாங்கில இது சேர்த்திருக்காளா இங்க, இவ்வளவு யோசிக்கும்படியா எந்த விஷயம் நமக்கு பிரியகரமா இருக்கோ அதை பத்தி நாம் அனுபவிக்கக்கூடியவர்கள். திருப்பானாழ்வார் என்ன பண்றார்? எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு அவயவமாக அனுபவிக்கிறார். அனுபூய யார? ஹரிம்சயானம். ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே துயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதன் ஹரிஹி அப்படின்னு அவனை கொண்டாடுகிறோம். அந்த எம்பெருமானை ஹரிஹின்னு சொன்னா ஹரி ஹரதி பாப்பானி. அதால எழுந்தா 7 தடவை ஹரிஹி ஹரிஹி ஹரிஹின்னு சொல்றோம். அண்டாள் சொல்றோம் ஹரியன்ன பேரறம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. யோகிகளும் என்ன பண்றாவான்னா மெல்ல எழுந்து முனிவர்களும் யோகிகளும் விடியற்காலை பொழுதுல மெதுவா எழுந்துகிறாள். வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை காண்பிக்கிறார். ஆச்சாரியர்கள் சொல்றார் அது அழகா. எப்படி தெரியுமா? ஒரு கர்ப்பவதியான பெண் பிள்ளை எப்படி எழுந்துப்பாரோ அப்படி எழுதுக்கணும். ஒரு கர்ப்பம் தரித்தவள் டக்குன்னு எழுதுக்க முடியாது, நிதானமா அப்படி தூங்கி எழுதுகிறா போல இந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுகிறார்கள். மெல்ல எழுந்து என்ன பண்றா அந்த சமயத்துல? ஹரியன்ன பேரரவம் ஹரிஹி 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 ஹரிஹின்னு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றான். 7 முறை உச்சரிக்கிறார்கள். இது எப்பொழுதுமே எல்லாரும் விடியற் காத்தால பண்ண வேண்டியது. எழுந்திருக்கிறச்சேயே நம்முடைய கையை நம்ம ஹிருதயத்துல வச்சுட்டு நிதானமாக எழுந்து ஹரிஹி 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 ஹரிஹின்னு 7 முறை சொல்றோம். இந்த மாதிரி குளிக்கிற பொழுது இந்த எபெருமானுடைய இந்த திருநாமத்தை சொல்லணும், ஹரிஹி ஹரிஹி. இதனால என்ன ஏற்படும்? ஹரிர் ஹரதி பாபாமி, பாபங்களை போக்க வல்லதான திருநாமம், உயர்ந்த திருநாமம் ஹரிஹின்னு சொல்லக்கூடிய திருநாமம். அதான் இங்க சொல்றார் ஹரிம்சயானம். ஹரிஹி ஹரின்னு சொன்னானா எப்படிப்பட்டவன் எம்பெருமான் அப்படின்னா, விரோதிகளை அழிப்பவனாகவும் இந்த இடத்துல அடியார்களின் உள்ளத்தை அபகரிப்பவனாகவும். ஸ்ரீரங்கத்துல ஒரு தடவை ஸ்ரீரங்கநாதரை சேவிச்சுட்டு எத்தனை பேர் வேலையை விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துல வந்து செட்டிலானவா இருக்கா தெரியுமா? சுவாமி இனிமே இங்கதான் வீடு வந்து ஏன் ஒரு தடவை ரங்கநாதரை சேவிச்ச அந்த சிரிப்புல பயங்கர போயிட்டு, இதை போல ஒரு மந்தஸ்மிதம் பார்க்க முடியுமா? இதை போல இவர் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரே ஒருத்தர் அட்ராக்டிவா இருக்காருன்னா ஸ்ரீரங்கத்துல அவர் ஒருத்தர்.
எவ்வளவு வயசு எவ்வளவு காலமானாலும் சரி அதை மாறாத வச்சிட்டு இருக்காரு ரங்கநாதன். யுவா அகுமாரா வேற சொல்லி, யுவா அகுமாரா, யௌவனத்திற்கும் கௌமாரியத்துக்கும் நடுவுல இருக்கிற பதம். அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே, அப்பொழுதைக்கப்பொழுது அந்தந்த க்ஷணத்து. என்ன ஆச்சரியம், குழந்தையிலேருந்து நாளைக்கு வயசுன்னா அது இப்படி கையில குச்சிய ஊழின்னு நடந்துக்க முடியாம வர பாரு, அத்தனை பேருக்கும் அட்ராக்டிவா இவருத்தர் தான் இருக்கு பெருமாள். இன்னி வரைக்கும் தன் பால் ஈர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் பெருமாள். பொன் சிரிப்பு அதை பார்த்தா போறோம். அந்த சிரிப்பு பார்த்த பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும் இராமானுஷன். பொன்னரங்கம்னு சொன்னா மயக்கம் வரும் எம்பெருமானார். அப்படி அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய திருவுருவம் தான் சொல்றார். ஹரிஹி அப்படின்னா எதிரிகளை அழிப்பவன், பாபங்களை போக்குவன் மட்டும் இல்ல, அடியார்களின் ஹிருதயத்தையும் அபகரிப்பவன், தன்பால் ஈர்ப்பவன் அவன் ஸ்ரீரங்கநாதன். அறிவுன்சயானம் அப்படி சயனிச்சுட்டு இருக்கானே ரங்கநாதன், எதன் பேர்ல? ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கு. ஆதிசேஷன் மேல படுத்துக்கிறது, கருடன் மேல தான் வாகனத்துல ஏறி வருவது எம்பெருமான். பிராட்டியாகிற மகாலட்சுமியை தன் மார்பில் வைத்திருப்பவனாக இருப்பது, இதெல்லாம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? அவன் உலகுக்கே நாதன், பரம்பொருள் அவன் அப்படின்னு சொல்றது. எவன் கருட வாகனனோ, எவன் ஆதிசேஷனாகிற பாம்பின் மீது பள்ளி கொண்டிருப்பவனோ, எவன் திருவாகிற மகாலட்சுமியை தனக்கு மனைவியாக உடையவனோ அவனே பரம்பொருள். இதெல்லாம் வேதமும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நிச்சயிக்கிறார்கள். யாரு பரம்பொருள்? வேத சொல்லிட்டே அது சகஸ்ரதீர்ஷா முருடா சகஸ்ராட்சா. இதுக்கு புருஷோத்தம்னு பேர். வேதத்துல ரொம்ப சிறந்த பாகம் புருஷோத்தம். ஆச்சாரியர்கள் எப்பொழுதும் பெரியோர்கள் இதை ஓதிக்கொண்டிருப்பார்கள், பிராமணர்கள். அதுல புருஷன் 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 பேர் வருது. எந்த புருஷனை சொல்றது? ஒரு மனைவி சொல்றா, எங்க வீட்லயே எங்க புருஷன் இருக்காரு, அந்த புருஷனா இல்ல. இது சொல்றது யாருன்னா புருஷோத்தமன். நம்ம வீட்டு புருஷனுக்கு எங்க 1000 கண்ணு எங்க இருக்கு? சகஸ்திர சீர்ஷம் 1000 தலை இல்ல. இல்ல அப்பப்ப கோவம் தான் அவரு மாறுவார் அப்படின்னு. இவர் எப்பவுமே 1000 தலையோட கூடியவர். சகஸ்திர சீர்ஷா புருஷா சகஸ்ராட்சா அப்படின்னு சொல்றது வேத அடக்கம். 1000 கண்களோடு கூடியவரான மகா புருஷன். அவருடைய சைஸ பார்த்தா பயம். அப்படி இருக்கு. கீழே பாதாளத்துல பாதம் இருக்கு, இங்க வயிறு இந்த பூமியில இருக்கான், மேல சிரசு அந்த மேல அண்டங்களை கடந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட மகாபுருஷரா இருக்கக்கூடியவர், எல்லாத்துக்கும் முதல்வனாக இருக்கக்கூடியவர் அவர். இது கொண்டாடுறது. அவர் எங்க எப்படி தோணித்து ஓடணும், சந்திரன் எப்படி தோண்டினா அவருடைய மனசுல இருந்து விவரிக்கிறது அந்த வேதம். சரி, கடைசியா பேரை சொல்லுமான்னு பார்த்தா பேரே சொல்லுது. அதுல 2வது பார்ட் வருது, உத்தர பாகம்னு பேர். அதுல சொல்றது, அவரை பத்தி நான் சொல்ல மாட்டேன், அவர் மனைவியின் பேரை சொல்றேன் கேட்டுக்கோங்க. பிரீச்சதே லக்ஷ்மி சபத்னியோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு. அப்பா நல்ல வேலைப்பா, இந்த புருஷன் இவர் தானா நாராயணன். ஏன் மனைவி பேர் வந்து மகாலட்சுமி மனைவி. மனைவியா மகாலட்சுமியை மனைவியாக துணைவியாக உடையவன் எவனோ அவனே அந்த புருஷன். அப்ப யாரவன்? ஸ்ரீமன் நாராயணன். இப்ப வேதம் அறுதியிட்டது அழகு. அழ்வார் சொன்னார், கருட வாகனம் நிற்க. கருட வாகனம் தான் இந்த எம்பெருமான் இருக்கிறச்சே, மத்தவாழ்கிட்ட போய் விடுவேடா நீங்க பாரத சாட்சா திருடரூபி அப்படின்னா, கருடரை எவன் வாகனமாக உடையவனோ அவனே பரமாத்மா. கருடன் பரமாத்மாவை தவிர வேற யாரையும் தன் தோல்ல ஏதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட கருடனா இருக்கக்கூடியவன், அவனை வாகனமாக உடையவன். அதற்கு மேலே ஆதிசேஷனாகிற அந்த பாம்பு இருக்கு, அதை படுக்கையாக உடையவன் யாரு? அவனே பரமாத்மா. ஸ்ரீரங்கத்துல அதான் சொல்லுவார், ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜா. 5 தலை பாம்பு ரத்தனங்களை உமிழ்ந்து, காட்டுல போனா இன்னைக்கு சொல்றது உண்டு, அது பாம்பு அப்படி உமிழக்கூடியது ரொம்ப வேல்யூடா இருக்கும். இந்த பாம்பு உமிழ்ந்த ரத்னம் எங்க இருக்குன்னா தன் மடியிலேயே பாதுகாக்க, ஜாக்கிரதையா பாதுகாக்க, ஒளி பொருந்தி அந்த ரத்னம். அது உபயோகம் யார் படுத்துறதுன்னா, ஸ்ரீரங்க நாச்சியார் தன் மார்புக்கு அணிகலனா வச்சுட்டு இருப்பாள் இந்த எம்பெருமான். ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜா எங்க இருக்கார்? ஸ்ரீரங்கே சயமாஸ்மயே. ஸ்ரீரங்கத்துல அந்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பகவான் அழகா. இப்ப அது எதை காண்பிக்கிறது? அவன் பரமாத்மா, அவன் பரம்பொருள். அதான் இங்க சொல்ற பரிமுன்ஷயானம். அவர் எங்க இருக்கார்? மத்தியே கவேர துஹிதுஹு. மத்தியே கவேர, காவிரி மத்தியத்திலே பகவான் துயில் கொண்டு இருக்கிறான். காவிரி மத்தியத்துலன்னா
சுத்தி காவேரி ஓடுறது, நடுவுல எம்பெருமான் பள்ளி கொண்டு இருக்கிறார். கவேரருங்கிற ஒரு ரிஷியினுடைய பெண் பிள்ளையாக அவதரித்தவள் காவேரி அப்படின்னு பேர் அவளுக்கு. பொன்னி நதின்னு பேர், பொன்னி ஹேமாபகா அப்படின்னு பேர். சொர்ணமயமா இருக்கக்கூடியதான் திருக்காவேரிக்கு உண்டான பெருமை. அப்படி அவ்வளவு பெருமை பெற்று இருக்கக்கூடிய அந்த திருக்காவேரி திருமாலையில பார்த்திருப்போம். கங்கையில் புனிதமாய காவிரி, கங்கையை காட்டிலும் புனிதமாக இருக்கக்கூடிய தீர்த்தம் திருக்காவேரி. நம்ம பக்கத்திலேயே இருக்கு திருக்காவேரி, எங்க போறதுல கங்கை கோலமா குளிக்கிறதுக்கு. கங்கையை காற்றும் பரம பாவனம் இந்த திருக்காவேரி. சொல்றதா தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தன தரும் ரத்யாங்கனானி யுக்ஷதி. எத்தனை விதவிதமான கைங்கரியம். அதுல ஒரு தடவை ஸ்நானம் பண்றச்சே இவருக்கு ஏற்படுகிற நன்மை என்ன? இந்த காவேரியை பத்தி சொல்றதுக்குன்னே ஒரு கிரந்தம் துலா காவேரி மகாத்மியம் அப்படின்னு இருக்கு. இந்த காவேரியின் பெருமையை பேசுறதுக்குன்னே இருக்கு பூர்த்தியா. எப்படிப்பட்ட பாபங்கள், ஒரு ஸ்நானமே பாபத்தை போக்குறதுங்க. அப்படிப்பட்ட ஸ்நானத்துக்கு உண்டான வைபவம் திருக்காவேரி ஸ்நானத்துக்கு. அந்த மத்தியே கவேர துகிது, அந்த காவேரி மத்தியத்துல ஆனந்தமா சயனித்துக் கொண்டிருக்கிறார் என்று ஸ்ரீரங்கநாதன் அவரை சேவிச்சு இந்த ஆழ்வாருக்கு என்னாச்சு? உதிதாந்தராத்மா, ரொம்ப சந்தோஷமாயிட்டார் ஆழ்வார். அவர் உள்ள எப்ப பூரிப்படைகிறதுன்னா பகவான சேவிச்சதால சந்தோஷம் அடைகிறது. உதிதாந்தராத்மா. சரி, சேவிச்சதுனால எதையாவது பார்த்தாரான்னா எம்பெருமான பார்த்த பிறகு எதையும் பார்க்கலையா. அதிருஷ்டாம் நயனயோ விஷயாந்தரானாம், இந்த கண்கள் மற்றொன்றினை காணாவே. அப்படிப்பட்ட திருப்பானாழ்வார் எழுந்துள்ளி இருக்கிறாரே. யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம், அந்த முனிவாகனாக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாரை மனதால் நான் சிந்திக்க கடவேன், அவர் திருப்படியே தியானிக்க கடவேன் அப்படின்னு இந்த தனியனிலே காட்டப்படக்கூடிய பொருள். அப்படின்னா முதல்ல திருப்பானாழ்வார தியானம் பண்ணிக்கணும். அவர் பாடின அமர்நாதிபிரான் நம் மனசுல வரத்துக்கு முன்னாடி திருப்பானாழ்வார் திருவடியிலேருந்து திருவடி வரியந்த சேவிச்சு அவருடைய திருவருளை பெற வேண்டும். ஏன்? அவர் கண்டு அனுபவிச்ச ரங்கநாதர நீர் எப்படி அனுபவிச்சீரோ அப்படியே எங்களுக்கும் காட்டி கொடுக்க வேண்டும் என்று அவருடைய அனுகிரகம் பெற்று இழிய வேண்டும். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த ஆச்சாரியர்களின் அனுகிரகம் இல்லாம, பாடியவரின் அருள் இல்லாம பகவானை அடைவது முடியாத விஷயம். காட்டி கொடுக்க மாட்டார் அவர். இப்ப இவரை பிடிச்சுட்டாதான், இவர் திருப்படியை பிடிச்சுட்டாதான் அவர் அனுபவிக்க முடியுமே. திருமாலையிலே நம்ம ஒரு இடம் பார்த்தோம் அழகம். ஆளவந்தார் ஸ்தானம்னு ஒண்ணு பேர் ஸ்ரீரங்கத்துல. பெரிய பெருமாள் திருவடி நீட்டிட்டு இருக்காரு, அந்த இடத்துலதான் ஆளவந்தார் நின்று சேவிப்பாராம் பெருமாள். அவர் திருமுடி பரியந்தம் போக மாட்டார் பக்கத்துல. ஏன்னா இந்த பக்கத்துல அது துரியோதன ஸ்தானம் அப்படிம்பார். இந்த துரியோதனம் அப்படிதான் தலைமாட்டுல உட்காண்டான் பெருமாளுக்கு முன்னாடி. இருக்கக்கூடாது. ஸ்ரீரங்கத்துல வேல்யூ எதுன்னு பிளேஸ், அவருடைய திருவடி நீட்டி இருக்கிற இடம் தான் வேல்யூபிள் பிளேசஸ். கீழவத்திர வீதி சொன்னேன், அரையர்கள் பாடுவார் வீதின்னு சொன்னேன். அவர் கிழக்கு முகமா இருக்கிறது. குணதிசைன்னு பேர் இந்த திக்கு. இந்த குணதிசை பாதம் நீட்டி. அப்படி அந்த ஆளவந்தார் திருவடியில சேவிக்கிறச்சே திருவடிக்கு முன்னாடி ஒண்ணு சேவிங்கோன்னு ஆளவந்தார். என்ன? திருவடிக்கு கீழே கையும் வீணையுமாக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாரை திருவடியிலேருந்து திருமுடி பரியந்த சேவிங்கோள். ஆச்சரியம் பாருங்க. முதல்ல தேடி தேடி பார்க்கணும், எங்க அவரை காணவே திருப்பானாழ்வார மனசால அப்படி தியானம் பண்ணுங்க. திருப்பானாழ்வார முதல்ல பெரிய பெருமாள் திருவடி கீழே அவர் கையும் வீணையுமா இருக்காரு, இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவரை கீழேந்து திருவடியிலேருந்து திருவடி சேவிச்ச பிறகு அவர் அருளோட பெரிய பெருமாள் சேவிக்கும். அப்படிப்பட்ட திருப்பானாழ்வாரை நான் சிந்திக்க கடவேன் என்று மனவை, இந்த மனதாரை அவரை தியானிக்க கடவேன் என்று இந்த பாசகத்துல பெரிய நம்பிகள் காட்டி அருளுகிறார். இதுல நாம ஒவ்வொன்றும் நிறைய கம்பேரிசனோட பார்ப்போம். எப்படியெல்லாம் அழகா இது ஸ்ரீராமாயணத்துல தசரதர் சொல்லும்படியான வார்த்தை என்ன, ஹனுமான் சொல்லும்படியான வார்த்தை என்ன, இதெல்லாம் சேர்த்து வச்சு நாம் அனுபவிச்ச அனுபவங்கள் இருக்கு. அது என்ன சுவாமி மறந்து போச்சுன்னா, இன்னைக்கு யூடியூப் இருக்கு, கவலை இல்லை. அதுல கீழே ஸ்டோர் ஆயிருக்கு. அது வேணும்னா அதுல ஒரு முறை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொள்ளலாம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு சிம்பிளா சம்மரியா சொல்லியாச்சு. இனி மேற்கொண்டு இதனுடைய அர்த்த விசேஷங்களை நாம் நாளை தொடர்ந்து இதை அனுபவிக்க போகிறோம். பூர்த்தியா அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களை இப்ப வந்ததுக்கு ஒரு 4 பாசனமாவது அமலாதிகரான சண்டை முடிச்சுட்டு இதை பூர்த்தி. அமலன் ஆதிபிரான்
அடியார் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நிம்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் நீழ்மதில் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்னவே வந்த உள்ளத்தனாய் உலக வளங்கண்டமுற நிபந்த நீழ்முடியன் அந்த நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் அடியார்வழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாம் என சிந்தனையே மந்திபாய் வடவேங்கட மாமலை மாணவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்தரவினையான் இந்தி போல் நிறப்பாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரில் மேல் அயனை படைத்ததோரில் புத்தி மேலதன்னோ உந்தி மேலதன்னோ அடியே உள்ளத்தினுயிரே சதுரமா முதல் சூழ் இலங்கைக்கிற இவன் தலைபத்துதிர ஓட்டி ஓர் வெங்கடை உய்த்தவன் பொதவண்ணன் மதுரமா பண்டுபாட மாமயிலாட அரங்கத்தம்மான் திருவகித்து உதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம்.
அழுதார் திருவடிகளே சரணம். மானார் திருவடிகளே சரணம். சீய திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு இந்த அர்த்த விசேஷங்களை